விகடன் சண்முகம்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்னோட நேட்டிவ் வந்து வேகுப்பட்டி, பொன்னமராவதி பக்கத்தில் வேகுப்பட்டின்னு சொல்லிட்டு. நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து 2002 அந்த சம்திங் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் எஸ்எம்இ லோன் சென்டரில் வந்து எஸ்எம்இ சென்டரில் வந்து லோன்ஸ் டிவிஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பஜாஜ் ஃபின்சர்வில் வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸில் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் ப்ரெஷரு கார்பரேட்டில் நம்மளால் ஸ்டாண்ட் பண்ண முடியல, ரொம்ப ப்ரெஷர் இருந்தோன்னே அப்புறம் நான் ரிலீவ் ஆகிட்டு டிஎஸ்ஏவாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னா, ஒரு லிஃப்ட்லேருந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, லிஃப்ட்லேருந்து நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தோன்னே என்னாச்சுன்னா, எனக்கு 2 காலுமே ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. என்னோடய கால் ஃப்ராக்சர் ஆனோடனே சரி என்னோடய பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது எனக்கு சடனாக என்னோடய ஃப்ரெண்டு எல்லோரும் சொன்னது வந்து ஷேர் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு. அப்போ லாக்டவுனில் வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் என்னால் என்னோடய அன்றாட வாழ்க்கையை என்னால் பண்ண முடியாமல் இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ண ஃபீல்டு வந்து ஷேர் மார்க்கெட். எல்லாருக்கும் என்னோடய வாய்ஸ் கேட்குதுன்னா யாராவது ஒருத்தங்க ரிப்ளை பண்ணால் பரவாயில்ல. அண்ணா உங்க வாய்ஸ் கொஞ்சம் வணக்கம். உங்க வாய்ஸ் கொஞ்சம் எக்கோ அடிக்குது. ஓகே, 1 செகண்ட். இப்போ கரெக்டாக இருக்குங்களா? இப்போ கரெக்டாக இருக்கு. ஓகே, நன்றிங்க. ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணது வந்து இப்போ வந்து என்னை பற்றி தான் நான் சொல்கிறேன். நான் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நான் வந்தது, நான் பட்ட கஷ்டங்கள் எல்லார் லைஃப்பில் இருக்கும். நான் 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 சூஸ் பண்ண மெத்தடு அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னோட எண்ணமாக இருக்குது. நான் அப்படியே ஒன்று சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டை அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுனா கூட நீங்கள் என்னை கொஸ்டின் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் யாருக்கும் தெரியாது, உங்கள் ஃபேஸ் யாருக்கும் தெரியாது, ஜஸ்ட் உங்கள் பேர் தான் தெரியும். என்னை பற்றி தான் நான் டீட்டெயில் சொல்கிறேன். அதனால தாராளமாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் யாருனாலும் பயப்படாமல் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். தவறு பண்ணிட்டேன்னு சொல்கிறது வந்து தப்பு கிடையாது. என்னை பொறுத்தளவு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறது தப்புன்னு நான் நினைப்பேன். அப்போ வந்து நான் சூஸ் பண்ண ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட். ஏன்னா எனக்கு ஃபிசிக்கலாக என்னால் ஒர்க் பண்ண முடியாது. நானும் அதை மீறியும் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னால் 2 காலையும் பேலன்ஸ் பண்ணி என்னால் வந்து போக முடியல, ஒர்க் பண்ண முடியல. இன்றைக்கி நான் வந்து பழனியில் வந்து காவடி எடுத்துகிட்டு ரிட்டன் காவடி எடுக்கிற அளவுக்கு கடவுள் வந்து எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு. நான் வந்து சொல்கிறது ஒரு 6 to 7 இயர்ஸ் பேக்கில் வந்து என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 4 லட்ச ரூபா கமிட்மெண்ட்டு. எல்லோரும் ஷாக் ஆவீங்க. இதுக்கு எல்லாமே ரெக்கார்ட் இருக்குது. நான் இங்கே எதுவும் போகிற போக்கில் அடிச்சு விடணுங்கிறது எனக்கு எண்ணம் கிடையாது. 4 லட்ச ரூபா என்னோடய கமிட்மெண்ட்டு. என்னோடய கமிட்மெண்ட் என்னால் பண்ண முடியல. எனக்கு ஓரளவுக்கு பேங்கர்ஸ் ஹெச்டிபியில் வந்து எனக்கு 1.65 crores வந்து எனக்கு லிமிட் இருந்துச்சு. சிட்டி யூனியன் பேங்க்கில் வந்து 2.5 crores வந்து எனக்கு லிமிட் இருந்துச்சு. அதுபோக டிஎம்பி தமிழ்நாடு மெர்கண்டைலில் வந்து எனக்கு 4 crores வந்து எனக்கு லிமிட் இருந்துச்சு. சரி இவ்வளோ கடன் வாங்கி என்னடா பண்ண அப்படின்னு கேட்டால், நான் லோன்ஸ் தானே பண்ணேன், இவ்வளோ கடன் ஏன் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 8 crores தான் நான் லைபிலிட்டியில் இருந்தேன். சிவகாசியில் வந்து நான் ஒரு பேப்பர் மில் வந்து லீஸுக்கு எடுத்து நான் நடத்திட்டு இருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 ஒர்க்கர்ஸ் அதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் சிவகாசியோ இல்லை பேப்பர் ரிலேட்டடு யாரோ இருந்தாலும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்தாலும், சிவகாசி பக்கத்தில் வெம்பக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த ஊர்கிட்ட அதாவது ஜஸ்ட்டு ஒரு 20 கிலோமீட்டர் சிவகாசிலேருந்து. அங்கேருந்து சேவல்பட்டின்னு சொல்லிட்டு அங்கே நாச்சியார் பேப்பர் மில்னு சொல்லிட்டு அந்த மில்லை தான் நான் லீஸுக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தேன். அது ஒரு 100 டன் தயாரிப்பு கொண்ட ஒரு நிறுவனம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 160 பேர் வேலை பார்த்தாங்க. ஒரு 16 லட்ச ரூபா நம்ம சேலரி போட்டோம், 30 லட்ச ரூபா இபி பில் கட்டினோம். அங்கேருந்து அந்த கம்பெனி ஏன் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா அதெல்லாம் பெரிய ஸ்டோரி. அது வந்து கம்பெனி என்சிஎல்டி திவால் சட்டத்தில் போய் மாட்டிக்கிச்சு. அதில் என்னால் அந்த கம்பெனியை மீட்டெடுத்து கொண்டு வர முடியல. இன்றைக்கி நீங்கள் சிவகாசியில் யார்கிட்ட கேட்டாலும் செட்டியார் ஒருத்தவங்க ஓட்டினாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்போ எனக்கு பெரிய ஏஜோ இதுவோ கிடையாது. எல்லாம் இறைவனை மட்டும் நம்பி தான் நான் எல்லா இடத்துக்குமே போயிருக்கிறேன். தைரியம் எனக்கு ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்றை வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அது உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எப்போவுமே இருக்கும்.
அப்புறம் அந்த லாஸஸ்லாம் மீட் அவுட் பண்றதுக்குள்ள கோவிட் வந்துருச்சு. கோவிட்ல எனக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கமிட்மெண்ட் என்னால ஃபேஸ் பண்ண முடியல. எப்படி பண்ணலாம்? என்ன பண்ணலாங்கும்போது தான் நான் சூஸ் பண்ண ட்ரேடு வந்து அ அ ஷேர் மார்க்கெட்டிங். அப்ப ஷேர் மார்க்கெட்ல வந்தோம்னா உடனே ஜெயிச்சிரலாம். அ ஏன் வந்து இப்ப ரஜினி பாட்டு போட்டு இந்த இது ஆரம்பிச்சேன்னா, இந்த வெற்றி நிச்சயம்ங்கிற வார்த்தை உண்ம. ஆனா, ஒரு பாட்டுல வந்து ஓவர் பணக்காரன் ஆகலான்னா, அது வந்து இந்த படத்துலயும் சூரியவம்சம் படத்துலயும் தான் நடந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 படத்துல தான் ஒரு பாட்டுல 2 பேருமே சூப்பர் ஸ்டார் ஆயிருப்பாங்க. அ அ உண்மையான வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நடக்குமான்னு கேட்டா, அது அ சொல்லுங்க. யாரோ பேசுறீங்கன்னு நெனைக்கிறேன். உண்மையான வாழ்க்கையில நமக்கு நடந்திருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இருந்திருக்காது. ஏன்னா, அதுக்கு வந்து நம்மள நம்ம செதுக்கிட்டு, நான் தோக்கும்போதெல்லாம் நான் வந்து எனக்கு ஒரு 2 வார்த்தைகள் எனக்கு உதவி செய்யும். அதுல ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, "சுற்றி சுற்றி அவமானம், சுட்டுப் பொசுக்கும் தன்மானம், செதுக்க செதுக்க சிலையானேன், சிறுக சிறுக நிலையானேன்." அதாவது சுத்தியும் அவமானமா இருக்கும். யாராவது ஒருத்தங்க கேட்டுட்டாங்கன்னா, சுட்டு பொசுக்கும் நம்ம தன்மானம் வந்து நம்மள சுட்டு பொசுக்கும். சரி நம்ம கீழ விழுந்துட்டோம், உடனே எந்திரிச்சு நம்ம பழையபடி ஓட முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பொறுமையா நின்னு, அதுக்கப்புறம் தான் நம்மளால நம்ம விழுந்ததுக்கப்புறம் நம்ம சுயநிலை வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி எந்திரிக்க முடியும், திருப்பி ஓட முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வார்த்தைகள நான் எப்பவுமே நான் வச்சுக்குவேன். ஏன்னா, "சுற்றி சுற்றி அவமானம், சுட்டுப் பொசுக்கும் தன்மானம், செதுக்க செதுக்க சிலையானேன், சிறுக சிறுக நிலையானேன்." இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஊக்கம் குடுக்கும் இந்த வார்த்தை. அ "முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைப்பிடிக்கும். எழுந்து நட எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும்." அப்படின்ட்டு ஒரு 2 வார்த்தை வச்சிருக்கேன். என்னோட லாஸஸ்க்குலாம் நான் அத வச்சு இது பண்ணிருக்கேன். அப்ப இந்த ஷேருக்கு வரேன். ஷேருக்கு வரும்போது என்னாச்சுன்னா, எத பேஸ் பண்ணி வரணும் அப்படின்ட்டு ஒரு கடல் ஒரு கடல் இருக்கா? இல்ல அது கடலா? அ இல்ல அது வந்து ஒரு பிளைன்ஸா? ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, அ அ வெளியிலருந்து பார்க்குறவங்களுக்கு இன்னைக்கு புதுசா வந்து இந்த ஷேர் மார்க்கெட் சொல்றவங்களுக்கு, ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கும் இடம் சொல்லுவாங்க. இன்னொன்னு கேம்பிளிங் சொல்லுவாங்க. இன்னொன்னு சூதாட்டம் சொல்லுவாங்க. பல பேர்கள், பல காரணங்கள். ஏன்னா இதுல பணம் தொலைச்சவங்க தான் அதிகமா இருப்பாங்களே தவிர, பணம் சம்பாதிக்கிறவங்கன்னா கம்மியா தான் இருப்பாங்க. அப்ப இத எப்புட்றா போறது? அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, யோசிக்கும்போது எனக்கு எனக்கு ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அப்ப வந்து என்ன விஷயம்னா, அஸ்ட்ராலஜி வச்சு நம்ம பிரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அஸ்ட்ராலஜி வச்சு எப்படி பிரெடிக்ட் பண்ண முடியும்னா, அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. அது பேர் வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. உலகியல் ஜோதிடம் சொல்லுவாங்க. அப்ப இந்த உலகியல் ஜோதிடம் வச்சு என்னடா பிரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாமே பிரெடிக்ட் பண்ண முடியும். அ 70% எ எ ஒரு ஒரு ரிசல்ட் இருக்குன்னா, அதுல 70% கிடைச்சுனாவே அது பெரிய ரிசல்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல 70% வந்து நம்மளால கணிக்க முடியும். இன்னைக்கு தங்கம் என்ன விலைக்கு போகும், நாளைக்கு குரூட் ஆயில் என்ன ரேட்டுக்கு போகும், வெங்காயம் என்னைக்கு விலை கூடும், அ வெள்ளைப்பூடு என்னைக்கு கூடும், அப்படிங்கிறதெல்லாம் இத வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்ப வந்து அ நாளைக்கு என்னைக்கு மழை வரும்? சென்னையில மழை வந்ததுன்னா, என்னைக்கு அது புயல் வந்து கரைய கடக்கும்? அது மூலம் அது எல்லாமே எந்த டிகிரில வச்சு நம்ம டிகிரி வைஸ் பார்த்து, அ இத வந்து நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியும். இதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல் மைண்டும், ஹார்ட் ஒர்க்கும் தேவ. அப்ப இத வச்சு நம்ம பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, ஏன்னா குருவோட பிளானட்டோட மூவ்மெண்ட்ஸ் வச்சு தான் இந்த அஸ்ட்ராலஜி வந்து ஒர்க் ஆகும். குரு வந்து ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 12 கட்டத்துல ஒரு கட்டத்துல 1 வருஷம் நிலையா இருப்பாருன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா, அவர் வந்து ஒரு 8 மந்த்ஸ் இருப்பாரு. அப்புறம் வக்ரமாவாரு. முன்னாடி, பின்னாடி போயிட்டு வருவாரு. அதுல லாட் ஆஃப் கன்ஃப்யூஷன். இப்ப தங்கம் வந்து இறங்கியிருக்கு. ஏன்னா, குரு வந்து பெயர்ச்சியா இருக்காரு. இத மட்டும் வச்சே தங்கம் இறங்குமா? திருப்பி பழைய லெவலுக்கு வருமான்னா, அ ஓரளவுக்கு தான் நம்மளால சொல்ல முடிஞ்சதே தவிர, அதுக்கு மேல சொல்ல முடியல. எனக்கு இது அடுத்த லெவலுக்கு போம்போது, எனக்கு பொருளாதாரம் வந்து எனக்கு ஒரு லெவலுக்கு வரைக்கும் கொண்டு போய் விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால பொருளாதாரங்கிறது எனக்கு இந்த ஃபீஸ் கட்டுறதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபீஸ் கட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்துல 5,000 ஒரு இடத்துல 10,000 ஒரு இடத்துல 50,000 எல்லாமே ஆன்லைன் கிளாஸு. எல்லாருமே டவுட்ட கிளியர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளே அத படிச்சு பார்த்துக்கணும். உங்களுக்கு புரியலைன்னா அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு எனக்கு கேளும்பாங்க. நம்ம கூப்பிட்டோம்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் இருக்காது. WhatsApp கால் பண்ணோம்னா, அத பார்க்க மாட்டாங்க. ரிப்ளை குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு டைம் இன்வெஸ்ட்மென்ட் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஸ்டூடண்ட்ட பத்தியெல்லாம் கவலை இல்ல. ஏன்னா, அவங்களே மார்க்கெட்ல அத சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா, லைவ்ல இது யாருமே வந்து குடுக்க முடியாது. குடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா, நான் வந்து தெளிவா இருந்தா மட்டும் தான், என்னால சம்பாரிக்க முடிஞ்சா மட்டும் தான் வந்து அதையும் நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன் உங்களுக்கு. இந்த வார்த்தை ஏன் அத சொல்றேன்னா, என்னால சம்பாரிக்க முடிஞ்சா தான் நான் மத்தவங்களுக்கு சொல்லுவேன். நான் ஒரு வண்டி ஓட்டி காட்டிட்டேன்னா தான், அதை நான் இன்னொருத்தருக்கு சொல்லிக் காட்ட முடியும். நான் ஒரு பஸ் ஓட்டினேன்னா தான், நான் இன்னொருத்தருக்கு அந்த பஸ் எப்படி ஓட்டணும்ங்கிறத சொல்ல முடியும்.
ஆனா எனக்கு எனக்கு வந்து என்ன சொல்றேன்னா, ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆசை. ஓகே போட்டோம்னா டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த சதுரங்க வேட்டையில சொல்லுவாங்க, ஒருத்தனோட ஆசைய தூண்டுனா மட்டும் தான் அவனால ஏமாத்த முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இதுல என்னன்னா, அவங்க லைவ்ல வந்து சொல்லிக் குடுங்க அப்படின்னு சொன்னோம்னா, யாரும் சொல்லித் தர மாட்டாங்க. ஒரு 10 கிளாஸ் எடுப்பாங்க. 10 கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ரூ. 10,000 குடுக்குறோம்னா, அந்த 10,000த்துக்கு உண்டான கேள்விய நம்ம கேட்டோம்னா, கேட்டிருக்கவே மாட்டோம். யாரு வேணாலும் நீங்க எனக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. நம்ம ரூ. 10,000 குடுத்துட்டு, அந்த ரூ. 10,000க்குள்ள கேள்வி அவன்ட்ட கேட்டிருக்கோமான்னா, கேட்டிருக்க மாட்டான். ஏன்னா, நம்ம அத புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த 10 கிளாஸ் முடிஞ்சு போயிரும். ஏங்கிற ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளே 10 கிளாஸ் முடிஞ்சிரும். 10 கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம், ஓகே அடுத்து அப்படிங்கும்போது, அடுத்து பிரீமியம் கேட்பான். இல்ல இயருக்கு சார்ஜ் கேட்பாங்க. ஒரு கோர்ஸும் பார்த்தீங்கன்னா, மினிமம் 5,000லேருந்து மேக்ஸிமம் 2,00,000 வரைக்கும் இருக்கு. நான் அந்த கோர்ஸ் எல்லாமே நான் போயிருக்கேன். ஒரு கோர்ஸுக்கும் எனக்கு பொருளாதாரங்கிறது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5, 6 பேர் சேர்ந்துக்குவோம். அந்த அந்த அமௌண்ட்ட ஷேர் பண்ணிட்டு, ஒருத்தர் ஜாயின் பண்ணுவோம். ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டு, நாங்க 5 பேரும் அந்த நாலேட்ஜ ஷேர் பண்ணிக்குவோம். இப்படித்தான் ஒரு கோர்ஸும் நான் போனேன். சரி அந்த கோர்ஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சான்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த 5 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு கேட்டா, இருந்திருக்காது. ஏன்னா ஒருத்தங்க ஒ ஒரு செகண்ட்ல புரிஞ்சுக்குவாங்க. ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்லோ ஸ்பீடு, ஃபாஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அ இவங்கலாம் சொன்னாங்க. இப்ப நாங்க 5 பேரு ஒருத்தர் கேள்வி கேட்டாவே அவங்களால பதில் சொல்ல முடியாது. 5 பேர் கேள்விய ஒருத்தர் போய் கேட்கும்போது, அவங்கள கண்டிப்பா நிராகரிக்க தான் செய்வாங்களே தவிர, அவங்கள அப்ரோச் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல. அப்ப எனக்கு வந்து தேடுதல் ஜாஸ்தியா இருந்துச்சே தவிர, இத விட்டு போணும். ஒரு ஒரு டைம்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்மளால வந்து இதில பிரெடிக்ட் பண்ண முடியல. ஒருத்தர ஒரு கோர்ஸ் படிச்சு என்னால ஃபாலோ பண்ண முடியல. சரி என்னதான் பண்றது அப்டின்ட்டு டிப்ஸ் குடுப்பாங்க. அப்ப டிப்ஸ வச்சு நான் சொல்றது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? யாராவது ஒருத்தவங்க சொன்னீங்கன்னா பரவால்ல. நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே. ஷாலினி சொல்றாங்க. அப்ப வந்து அ அ நான் சரி இது நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. ஒருவேள ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இத ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா நமக்கு வந்து காலையில ஃபீஸ் கட்டணும். பிள்ளைங்களுக்கு அ அ டெய்லி பேசிக்ஸ் எக்ஸ்பென்ஸ் இல்ல. என்னால இல்ல. ஏன் கோவிட்ல லோன்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா, பேங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பாலிசிலாம் மாத்திட்டாங்க. அப்ப நம்ம எந்த ஃபைல் குடுத்தாலுமே அப்ரூவல் ஆகல. அப்போ வந்து இது வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப சிரமமா ஆன சூழ்நிலை. அப்போ வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? நமக்கு நாளைக்கு காலையில ஃபீஸ் கட்டணும். புள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். அப்ப இது ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கும்போது, ஒரு தீபாவளி வந்துச்சு. அந்த தீபாவளிக்கு வந்து எனக்கு ஒரு ரூ. 50,000 பணம் கிடைச்சுச்சு. அப்போ ஒரு டிப்ஸ் வாங்கலாம் அப்படின்னா, ஒரு டிப்ஸோட பிரீமியம் விலை வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேர் இங்க எதையுமே நான் மென்ஷன் பண்ண விரும்பல. எல்லாத்துக்குமே என்ட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ அவர் வந்து எனக்கு சார்ஜ் பண்ணது வந்து 7,999 அதாவது 8,000க்கு ரூ. 1 கம்மி. 1 மாசம் டிப்ஸ் குடுக்குறதுக்கு அவர் வாங்குன சார்ஜ். ஏன் அப்படி அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் போய் 2,000, 3,000 தராங்கப்பா. நீ ஏன்பா ரூ. 8,000க்கு போன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாரி இருந்துச்சு. அதாவது ரூ. 10,000 போட்டிருந்தா அந்த மாச கடைசியில அது ரூ. 1,00,000 மாறியிருக்கும். பயங்கரமா இருக்கே! நம்ம ரூ. 10,000 போட்டோம்னா, ரூ. 1,00,000 வாங்குறதுக்கு நம்ம ரூ. 40,000 போட்டா ரூ. 4,00,000 சம்பாரிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரூ. 40,000 42,000 எனக்கு ஒரு பேமெண்ட் வந்ததுல ரூ. 50,000 அப்படியே அந்த தீபாவளிக்கு எந்த எக்ஸ்பென்ஸும் பண்ணாம ரூ. 8,000 அவருக்கு போட்டுட்டு ரூ. 42,000 அக்கவுண்ட்ல போட்டேன். அந்த 42,000மும் அந்த மாச கடைசியில பார்த்தீங்கன்னா, 0ல தான் போய் முடிஞ்சுச்சு. ஏன் அப்படின்னா, அவரு என்னைய கொண்டு போய் ஆப்ஷன்ல விட்டாரு. அத வாங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆப்ஷன்னே எனக்கு. அதுவரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. பல பேர் வந்து இந்த மாரி தான் அது என்னன்னே தெரியாம உள்ள வந்துர்றாங்க. அதுதான் வந்து இப்ப நம்ம பங்குச்சந்தை அப்டின்னா என்ன? அப்டிங்கிறது தான் நான் கொஸ்டின் ரைஸ் பண்றேன். இப்ப என்னோட இத வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் என் கூட டிராவல் பண்ணும்போது நான் எந்தெந்த இடத்துல விழுந்தேன், எந்தெந்த இடத்துல அடிபட்டேங்கிறதெல்லாம் நான் சொல்ல வர்றேங்க. ஏன்னா நானே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும். இது வந்து ஒரு ஏன்னா நம்ம இன்னைக்கு எவ்வளோதான் நம்ம பேசினாலும், எவ்வளோதான் இது பண்ணாலும் 30%க்கு மேல நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னா, கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்ற ஒரு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மனசுல போய் பதியுமே தவிர, எல்லா வார்த்தையுமே பதியுமான்னு கேட்டா பதியாது. நம்ம வீட்ல வந்து 100 சட்டை வச்சிருந்தா கூட, நம்ம வந்து அதில பார்த்தீங்கன்னா 30% தான் வந்து நம்மள்ட்ட வந்து அந்த அந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம வீட்ல எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருந்தாலுமே, நம்ம யூஸ் பண்ற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 30%க்கு மேல இருக்காது. இது நீங்க உங்களுக்குள்ள அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்றதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? தப்பா இருக்கான்ட்டு. அடுத்து நான் பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா, கிரெடிட் கார்ட்ஸ் எனக்கு ரூ. 5,00,000 லிமிட் இருந்துச்சு. அந்த ரூ. 5,00,000 லிமிட்ல வந்து என்ன பண்ணேன், அந்த பணத்த எடுத்து நான் இதில யுட்டிலைஸ் பண்ணேன். அதுவும் எனக்கு வந்து பேக் ஃபயர் தான் ஆச்சு. ஏ ஏன் அப்டின்னா, நமக்கு வந்து கையில ரூபாயா வச்சு நம்ம செலவு பண்ணும்போது, நமக்கு அதோட இருப்பு நமக்கு தெரியும். இது என்னன்னா எல்லாமே வாலெட்டா இருக்கு. அதாவது எனக்கு என்னோட அ
ஆங்கிலம் வந்து ஃப்ளூயன்சி கரெக்டா இல்லைன்னா கூட உங்களுக்கு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட வந்து டிஜிட்டலா இருக்கு. டிஜிட்டலா இருக்கும்போது நமக்கு அதுல எவ்வளவு பணம் வருது, அது 0 ஆகுற வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம 0 நோக்கி போயிட்டு இருக்கோன்ட்டு. நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு என்னோட குழந்தைக்கு வந்து ஒரு ரூ. 100 ட்ரெஸ் எடுக்கிறேன்னா, அது நான் போய் 10 கடையில ஏறி இறங்கி நான் யோசிப்பேன். ரூ. 500 ட்ரெஸ் எடுக்கணுமா? ரூ. 1000 ட்ரெஸ் எடுக்கணுமா? எங்க கம்மியா இருக்குன்னு. ஆனா ஒரு ட்ரேட்ல என்னோட லாஸ பார்த்தீங்கன்னா, அ அ 5000 வரைக்கும் போகும். 10,000 வரைக்கும் போகும். ஒரு வாரத்துல ரூ. 1,50,000 வரைக்கும் என்னோட ட்ரேடோட லாஸ் இருந்திருக்கு. இப்ப இந்த லாஸ்லாம் நான் எப்படி சார்ட் அவுட் பண்ணேன்? இத எப்படி இது பண்ணேன்? அப்ப இது எப்படி நான் சரி பண்ண முடியும்? முடியுமா? முடியாதா? எனக்குள்ள பல கேள்வி இருந்துச்சு. ஆனா இதுக்கு எனக்கு விடை சொல்றதுக்கு யாருமே இல்ல. நான் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேண்டிலா அனலைஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல என்ன தப்பு நடந்துச்சு? இந்த இடத்துல என்ன தப்பு நடந்துச்சு? எனக்குள்ள கேள்வி கேட்டுவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அட்வான்ஸ் இருக்கு. நான் இந்த ட்ரேடுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு பெருசா எனக்கு நாலேட்ஜ்ங்கிறது சிஸ்டம் நாலேட்ஜ் என்கிட்ட இல்ல. அ நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சிருந்தாலும், எனக்கு சிஸ்டம் நாலேட்ஜும் பெருசா அந்த ஏஐ யூஸ் பண்றதுக்கோ, இல்ல மத்த யூஸ் பண்றதுக்கோ எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு சிலர் சொல்றாங்க, நான் போய் ஏஐல போய் பேசுவேன். அதுகிட்ட கேட்பேன். இன்னைக்கு வந்து இன்ட்ராடேக்கு பெஸ்ட் ஸ்டாக் குடுன்னு சொல்லி கேட்பாங்கறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. இன்னைக்கு வந்து 1500லேருந்து 2000 ஸ்ட்ராட்டஜிக்கு மேல இருக்கு. ஆனா நம்மள்ட்ட இருக்க ஸ்டாக் வந்து 2000 ஸ்டாக் தான் இருக்கு. இந்த 2000 ஸ்டாக்க வந்து எப்படி இத ஃபில்டர் பண்றது? அதுக்கு ஃபில்டர்ஸ் தனியா இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஏன்னா, இது எல்லாமே நான் ஒண்ணொண்ணு கத்துக்கிறதுக்கு ஒரு ஒரு இதுவாச்சு. நான் இப்போ சப்போஸ் கோபிச்செட்டிப்பாளையத்தில ஒருத்தர் தெரியும்னு சொல்றாங்கன்னா, நான் உடனே கோபிச்செட்டிப்பாளையம் கிளம்பி போவேன். ஏன்னா ஃபோன்ல கேட்டா கூட எனக்கு கிளியரா கிடைக்காதுங்கிறதுனால கோபிச்செட்டிப்பாளையம் கிளம்பி போவேன். அ போடிக்கு கிளம்பி போயிருக்கிறேன். இந்த மாரி ஒரு ஒரு இடத்துக்கும் நான் நேர்ல போய் ஒருத்தங்களையும் பார்த்து, எனக்கு என்னன்னா கடவுள் ஒரு இது பண்ணானா, அவங்க பேசும்போது அவங்க லாஸஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க அனுபவத்தெல்லாம் சொல்லுவாங்க. அது எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இந்த இடத்துல நான் இந்த டிராவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அப்ப எத பேஸ் பண்ணி இந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன ட்ரேடிங்னா என்ன முதல்ல? எதுவுமே தெரியாது. அப்ப விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு, "ஐயய்யோ! விழுந்துட்டேன். என்னால முடியல" அப்படின்னு சொல்லி போறத விட, "ஏன்டா விழுந்தேன்? இங்க இங்க ஒரு பெரிய கல் இருந்துச்சு. அத நான் பார்க்காம வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த இடத்துல அனலைஸ் பண்றது தான் பெரிய விஷயமா இருக்கு. அ அ இப்போ இதுவரைக்கும் வந்து என்னோட ஸ்டோரிய சொல்லிட்டேன். இப்ப நீங்க உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ கிட்டத்தட்ட 41 பேர் இதுல ஜாயின் ஆயிருக்கீங்க. என்னைய சேர்த்து. அ உங்களுக்கு பங்குச்சந்தை அப்டின்னா என்ன என்னன்னு தோணும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, நான் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் குடுக்குறேன். விளக்கம் குடுக்குறேன். தாராளமா யார் வேணாலும் மைக் ஆன் பண்ணி பேசலாங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்மள ஒண்ணும் சரித்திரத்துல எழுதி வைக்க போறது கிடையாது. அண்ணே வணக்கம். நான் மீனாட்சி சுந்தரம் வலையபட்டி. அண்ணா சந்திச்சிருக்கோம். ஆமாண்ணா. நான் வந்து 94, 95ல ஒரு நீங்க சொன்ன மாரி ஒரு ரூ. 50,000 என்னோட சிஸ்டர் மேரேஜுக்காக ஆஃபீஸ்ல இருந்து அப்படியே லோன் போட்டு சேர்த்து வச்சிருந்தேன். அப்புறம் அந்த மேரேஜ் டிலே ஆச்சு. அதனால வந்து அந்த 50,000த்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு என்னோட கொலீக்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் ஷிஃப்ட்ல போவோம் அப்போ. அப்போ அப்படியே நைட்ல எல்லாம் அனலைஸ் பண்ணி சில பேர் எக்ஸ்பீரியன்ஸா முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி 50,000 என்ன இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் வாங்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இந்த அர்ஷத் மேத்தா பீரியட்ல டோட்டலா எல்லாமே வாஷ் அவுட் ஆகி போச்சு. அப்போ வந்து அதுல இருந்து நான் அந்த ஷேர்னா பக்கத்துலயே போறதில்ல. யாரும் டிஸ்கஸ் பண்ணா கூட அதை பத்தி யோசிக்க மாட்டேன். அந்த பக்கம் போகவே மாட்டேன். இப்போ உங்களோட ஆஃப்டர் லாங் டைம் தட் இஸ் 94, 95ல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு இப்போதான் நீங்க உங்களோட இந்த இதை பார்த்துட்டு ஒரு மோட்டிவேஷனா இருந்தது. சரி திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி இதை முதல்ல கத்துக்குவோம் என்னங்கிறது ஷேர் என்னங்கிறது அதை பேஸ் பண்ணி என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி இப்போ வந்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். இதை கண்டினியூவா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் ரிட்டையர் ஆயிட்டேன். ஐம் ஹேவிங் சம் மணி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வச்சிருக்கேன். அதனால அதை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாமான்ட்டு ஒரு ஐடியாவில் டிசைட் ஆயிட்டேன். நல்லதுண்ணா. பிரிட்டானியா மீனாட்சி சுந்தரம் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அண்ணா வலையபட்டி. நானே பேர் சொல்லிட்டேன். ஆக்சுவலா வந்து நான் அண்ணா வந்து சொன்னாங்க. நான் என்னோட கொஸ்டின் வந்து பங்குச்சந்தை அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்டேன். ஓ அதான் எனக்கு அதை பத்தி சரியா தெரியாது. பரவாயில்ல, நன்றிண்ணா. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற யாராவது பங்குச்சந்தை அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல என்ன நடக்கும்? என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? அண்ணே வணக்கம். சுப்பிரமணியன் from தஞ்சாவூர். சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க. வணக்கம். சுப்பிரமணியன் from தஞ்சாவூர். பேசலாமா? நல்லா பேசலாம். ஆடியோ சவுண்ட் இருக்கு பாருங்க. ஆடியோ சவுண்ட் கொஞ்சம் என்னோட சவுண்ட் கம்மி பண்ணணுமா? என்னோட சவுண்ட் கம்மி பண்ணணும்.
என்னோட சவுண்ட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்பீக்கர் என்னோட இதில் ஸ்பீக்கர் ஓடிட்டு இருக்கு. ஓகே, நான் கம்மி பண்ணிட்டேன். நான் இல்ல பேசுங்க. உங்களது கிளியரா தான் இருக்கு. ஒன்றும் எக்கோ வருது. இப்போ வராதுண்ணா, பாருங்க. இப்போ சரியா இருக்கா? ஃபேன் இப்ப அமர்த்திட்டேன். உங்களுக்கு இல்லைங்க, அவர் இப்ப பேசினாரு, அவருக்கு வருது. சார் ஃபேன் அமர்த்திட்டேன். இப்ப இப்போ சரியா இருக்கா? உங்க சவுண்டு வணக்கம். இல்ல உங்களுக்கு தான் ஆடியோ எக்கோ வருது. இல்ல எக்கோ இல்ல, அது டிஸ்டர்பன்ஸ். ஏதோ ஓ சரி சரி, ஓகே ஓகே. சம் டிஸ்டர்பன்ஸ். அதாவது மைக்கில் அவங்க சிஸ்டமில் வந்து எர்த் இல்லாமல் அவங்களோட பவர் இதில் வந்து எர்த் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் ஒரு மைக் ஆன் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். வணக்கம். இது வந்து பங்குச்சந்தை வந்து நல்லா பணம் சம்பாதிக்கிறதுக்கு சரியான வழி ஒண்ணு. பட் அது வந்து லேர்னிங்ஸ் இருக்கணும். ஒரு சைக்கிள் ஓட்டுறோம்னா சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும், ஒரு வாரம் ஓட்டி பழகணும், கீழே விழுவோம், மேலே விழுவோம், கை கால் அடிபடும். பட் இதுல வந்து என்ன பண்றோம், எல்லாருமே நேரடியா களத்துல இறங்கிற ஒரு 50 மீட்டரா 100 மீட்டரா தண்ணி எவ்வளவு ஆழம் இருக்கு தெரியாம நம்ம உள்ள குதிச்சிடறோம். எல்லாரும் செய்யக்கூடிய தவறு. நானும் அதே தவறு தான் செஞ்சிருக்கேன், நிறைய செஞ்சிருக்கிறேன். பட் இதுல இன்னொரு கைடன்ஸ் என்ன சொல்லலாம்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க, யூ ஷுட் நாட் புட் ஆல் த எக்ஸ் இன் அ சிங்கிள் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஃபோமோ சொல்லுவாங்க. அடுத்து இன்னொன்று ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்ம அதில் போட்டிருந்தா அவ்வளோ வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போட்டோம்னு சொன்னா சில நேரம் சம்டைம்ஸ் நம்மளால அந்த லாஸை தாங்க முடியாம போயிடுது. ஒண்ணு நாம் பழகின வரையிலும் அதே போல ஸ்டாப் லாஸ் வச்சு பழகணும். ஸ்டாப் லாஸ் இல்லாம நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய கேபிட்டல் பூராமே இது ஆயிடுது, டிப்ரிசியேஷன் ஆகி ஃபுல்லா 0 வர போயிடுது. ஸோ அப்புறம் திரும்ப அதை கேப்சர் பண்றதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் லேர்னிங் இருக்கணும், பொறுமை இருக்கணும். 2 விஷயம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேண்ணா, ஆனால் நன்றிண்ணா. ரைட், ஓகே. ஆக்சுவலாக நம்ம டெக்னிக்கலுக்குள்ள இப்போ போல ஜென்ரலாக பங்குச்சந்தை அப்படின்னா என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆனால் நன்றி, நீங்கள் சொன்னது தப்பு இல்லை, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் நம்ம டெக்னிக்கல்னு சொல்லி உள்ள போயிட்டோம்னா மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கிறதுக்காக டெக்னிக்கல் அதுல நான் போகவே இல்லை. நன்றிண்ணா. வேற யாராவது சொல்லலாமா? வணக்கம், அலமேலு, திருவொற்றியூர். கேக்குதா? நல்லா கேக்குது. வணக்கம் தம்பி, ரொம்ப சந்தோஷம். நான் 50க்கு மேல ஏஜ், ஸ்டார்டிங் இப்போ 2 இயர்ஸாக தான் உள்ள இருக்கேன். பங்கு சந்தைங்கிறது கால நேரத்தோட கரெக்டாக கனெக்ட் பண்ணி ஈக்விட்டியில் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சம் பல்கா போட்டு வாங்கி பெருசாகி அந்த மாதிரிலாம் வரணும்னு நினைக்கக்கூடாது. ஒழுங்கான முதலீடா சிறுக சிறுக பண்ணோம்னா பிற்காலத்தில் நல்ல நமக்கு ஒரு உதவியாக இருக்கும் லைஃப் டைமுக்கு. ஒழுங்காக உங்களை மாதிரி இருக்கவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு சிறுக சிறுக, வேகம் இருக்கக்கூடாது, ஸ்லோவாக இருந்தால் ஜெயிக்கலாம். பின்னாடி வளர்ந்து நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், சைடு வருமானமாக. அதை கரெக்டாக தெரிஞ்சு பண்ணணும், அவ்வளோதான். ஆசை அதிகம் இருக்கக்கூடாது. இது என்னோட கருத்து. கற்றுக்கணும். மேற்கொண்டு நம்ம ஆளுங்கிறவங்க எல்லாருமே ஒரு கணக்கு போட்டு மற்றவங்க மாதிரி கட கட கடன்னு பணத்தை காலி பண்ணுற டீமு நம்ம இதில் கிடையாது. நம்ம ஆளுங்க எல்லாருமே கணக்கு போட்டு கருக்கடையாக வாழ்கிறவங்க. ஸோ நம்மளோட கணக்கு தப்பாது. உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ட்டை கற்றுக்கிட்டு செய்யணும்னு நான் 56 வயசுக்குள்ளே வந்திருக்கேன். இவ்வளோதான். பங்குச்சந்தை கட்டாயம் நமக்கு உதவி செய்யக்கூடியதான், கரெக்டாக செஞ்சா. இதுதான் என்னோட. அதாவது ஒரு டிரைவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க ஆச்சி, நீங்கள் நல்ல டிரைவரான்னு கேட்டிங்கன்னா அவர் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனாக இருந்தால் கூட அவர் சொல்லுவார், இல்லைங்க நான் நல்ல டிரைவர் இல்லைன்னு தான் சொல்லுவார். ஏன் அப்படின்னா யானைக்கும் அடி சறுக்கத்தான் செய்யும். நீங்கள் எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட சின்னதாக ஒரு இடத்துல தவறு பண்ண தான் செய்வோம். சரிங்களாச்சி? நீங்கள் சொன்ன கருத்தில் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நன்றி ஆச்சி. வேற யாராவது ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? என் பேர் லக்ஷ்மண். சொல்லுங்க. இந்த ஆட்சி சொன்ன மாதிரி தான் இப்போ எனக்கும். ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா சேனல்ஸ் பார்த்து சில கைட்லைன்ஸ் வந்து அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஓகே. லாங் டேர்மாக இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட் டேர்மாக பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் நான் வந்து கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயோ ரெக்கரிங் டெபாசிட்லேயோ ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து காசை போட்டுட்டு ஒரு வருஷம் எண்டில் என்ன ரிட்டர்ன்ஸ் வருதோ இதை வந்து எனக்கு நான் வந்து ஒரு வருஷமாக வாங்குவேன், விற்பேன், நிறையா ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி பார்த்து கடைசியில் ஓவராலாக லாஸ் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது ஒரு எஃப்டியில் என்ன
இன்ட்ரெஸ்ட் நம்மளால வந்து நம்ம கெயின் பண்ண முடியுமோ அதோட ஒரு 4% கம்மியாக தான் என்னால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னால் ஏர்ன் பண்ண முடிஞ்சது. அது ஏர்னிங் ப்ராப்பராக இல்லாதனால அதை சிஸ்டமேட்டிக்காக நம்மளால வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணி நம்மளால வந்து இதை கொஞ்சம் வந்து ப்ரொசீட் பண்ண முடியுஞ்சா நல்ல இன்ட்ரெஸ்ட் பார்க்க முடியுன்றது வந்து நான் இந்த ஒரு வருஷமா கற்றுக்கிட்டேன். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே நன்றிண்ணா. வேற யாராவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்குற பதில் நான் யாரும் சொல்லலை. அடுத்தடுத்து சொல்கிறீங்களே தவிர அடுத்தடுத்த லெவலில் சொல்கிறீங்களே தவிர சொல்லுங்க. ஹலோ ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா கேட்குறேன். அதாவது பங்கு சந்தை வந்து இப்போ நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ தெரியாம அதாவது லாங் டேர்ம் மாதிரி தான் இப்போ போட்டு வச்சுட்டு அது பாட்டு டிவிடெண்ட் வர மாதிரி வந்து அது லாஸ் ப்ராஃபிட்டா என்ன வருது அது குறையுது, டிவிடெண்ட்ல குறையும், ப்ராஃபிட் இருந்தால் டிவிடெண்ட் கூடுது, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு 1 இயராக வந்து போட்டுட்டு தான் வரேன். ETF பெருசாகவும் போடுறேன், சின்னதாகவும் போடுறேன். அதில் வந்து ப்ராஃபிட் லாஸ்ங்கிறது தெரிஞ்சுக்க முடியல. அது ஏன்னா ப்ராஃபிட் லாஸ் வந்து எப்போ மிஷினில் ஓடி தெரிஞ்சு ஃபாஸ்ட்டாக ஓடுதா குறைச்சா ஓடுதா, எதாவது ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்களா ஒரு சில இதில் ஆஃப் பண்ணியிருக்காங்க, சில கம்பெனி மட்டும் ஆஃப் பண்ணியிருக்காங்க, தெரிய மாட்டேங்குது. அது போய் வெப்சைட்டில் போய் பிஹெச்சி என்எஸ்சி வெப்சைட்டில் போய் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் கம்பெனி ஆஃப் பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனி ஓடிட்டு இருக்கு. இப்போ எந்த ப்ரோக்கர் நம்ம பார்த்தோம்னா அது பாட்டுக்கு 0 காட்டுது. அது ஆஃப் பண்ண அதனால லாஸ்ட் இது வந்து எப்படின்னா காரவாசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சு அதுலேருந்து என்ன லாஸ் ப்ராஃபிட் வருது, எப்படி லாஸ் ஆகுது, எப்படி மிஷின் ஓடுது, அதுவே முதல்ல தெரிஞ்சுக்கணும். முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னா தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா காவாசி அரைவாசியாக போடலாம், அது மேலே போகக்கூடாது, அதுக்குள்ளேயே பெருசாக்கி கொண்டு போகணும். அப்படி போனால் நல்லா வரலாம். அது வந்து ஒரு வாசியாக்கி பார்க்குறதெல்லாம் வந்து சூதாட்டம் மாதிரி, ரொம்ப போட்டு பார்க்குறதுலாம் சூதாட்டம். அது சில பேருக்கு ப்ராஃபிட் வந்தவங்களுக்காக சொல்ல முடியும். ஆமா இப்போ போடுறவங்க லாஸ் ப்ராஃபிட்ங்கிறது வந்து என்னால் சொல்ல முடியல. எனக்கே 3000 லாஸ் வருது. அப்பப்போ என்னைக்கு ஆட் பண்ணா 3000 மைனஸ் காட்டும், 2000 மைனஸ் காட்டும், 1000 மைனஸ் காட்டும், 1500 மைனஸ் காட்டும். இப்படிதான் எனக்கு காட்டுது. எப்பயுமே ஒரு ப்ராஃபிட்டாக தான் செக் பண்ணி பார்த்து சூஸ் பண்ணி ஒரு கம்பெனி எடுத்து போடுறேன். ஆனா இருந்தா கூட எப்படியும் பார்த்தாலும் மைனஸ்ல நிற்கிது. 1000 2000 மைனஸ் 3000 மைனஸ். ஓகேண்ணா. அது நம்ம வந்து அது வந்து நம்ம நீங்க எப்படி ஸ்டாக் வந்து நம்ம சூஸ் பண்ணுங்கிறது நம்ம சார்ட்டை பார்ப்போம். சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எப்போ உள்ள போகணும், எப்போ மீன் பிடிக்க போகணும், எப்போ போகக்கூடாது, எப்போ புயல் அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சார்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேண்ணா. ஓகேண்ணா நன்றிண்ணா. வேற யாராவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதுங்களா ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்ட்டு? அனைவருக்கும் வணக்கம். பேசலாமா? நல்லா பேசலாம்ண்ணா, சொல்லுங்கண்ணா. ஸ்டாக் மார்க்கெட் என்பது பங்குதாரராக சேர்க்கறது தான் ஸ்டாக் மார்க்கெட்னு பேரு. நம்ம ஒரு டாடா கம்பெனில நம்ம ஒரு பங்குதாரராக இணைச்சிக்கிறது பேர் ஒரு ஈக்விட்டி வாங்கினா இல்லை டாட்டாவில் பங்குதாரராக ஆகிட்டோம். அதுதான் மெயின் காரணமாக பங்குதாரராக தான் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பங்கு இதோடைய மெயின் ரீசன். ஒரு ஈக்விட்டியும் வாங்குறப்போ அதுல நீங்க ஒரு பங்குதாரராக ஆகுறீங்க ஒரு கம்பெனில. அதுதான் பேசிக். நம்ம வந்து பங்குதாரரா ஆகிறதுக்கு பேரு தான் ஷேர் மார்க்கெட்ல நம்ம ஷேர்ல வாங்குறது. இதுதான் அடிப்படை. இது ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. வேற யாராவது சொல்ல விருப்பப்படுறீங்களா ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்ட்டு? ஹலோ சொல்லுங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்ல வந்து பங்கு புரோக்கர் இல்லாம டைரக்டா கொண்டு வரது வருமா? டைரக்டா வந்து புரோக்கர் இல்லாம பண்ணிட்டு புரோக்கர் தனியா கமிஷன் மட்டும் அங்கிட்டு போயிட்டோம், நமக்கு டைரக்டா கம்பெனியில படிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி பண்ணா அதெல்லாம் வருமா? புரோக்கர் வழியாவே போய் பண்ண வேண்டியதா இருக்கு. புரோக்கர் வந்து நீங்க புரோக்கர் இல்லாம நம்ம டைரக்டா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா புரோக்கர் மூலமா தான் நீங்க ஏதாவது ஒரு புரோக்கர் தான். அந்த புரோக்கரை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், அந்த புரோக்கரோட இதை எங்க செக் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். அப்படிதான் செக் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. நான் வந்து அண்ணன் வந்து சூப்பரா சொன்னாங்க பங்குதாரர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு டாடா கம்பெனியோடது
பங்குதாரர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ஜென்ரலாக வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை. பங்குச்சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தை அப்படின்னாவே என்னங்க? ஒரு பொருளை வாங்குறோம், பொருளை விற்கிறோங்க. 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறோம், 5 ரூபா 50 காசுக்கு ஒரு பொருளை விற்கிறோம். நீங்க பேசக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் எனக்கு லக்ஷ்மணன் பேசினாங்க, ஒவ்வொருத்தங்க பேசினாங்க. பேசினதுல நான் நோட் அவுட் பண்ணதுல வந்து நான் சொல்றேன். பர்டிகுலரா யாரையும் வந்து இங்க சொல்லணுங்கிற கிடையாது. அப்போ வந்து 5 ரூபாய்க்கு வாங்குற பொருளை 5 ரூபா 50 காசுக்கு விற்கிறோங்க. சரிங்களா? என்கிட்ட நான் சந்திச்சதுல நிறைய பேர், இந்த ஒரு 7 வருஷத்துல நான் சந்திச்சதுல நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்க்ளூடிங் மீ, வந்து எனக்கு பெரிய ஆசை இல்லைங்க, எனக்கு வாழ்வாதாரத்துக்கு இருந்தா போதும், ஒரு மாசம் நான் ஒரு கம்பெனிக்கு வேலை செஞ்சா என்ன சேலரி கிடைக்குமோ அது கிடைச்சா போதும் தான் நம்ம உள்ள போறோம். ஆனா போனோன்னே இது வந்து ஹியூமன் பீக்குள்ள ஒரு இதுங்க. உள்ள போனோன்னே நம்ம என்ன பண்றோம்னா, 100 ரூபா லாபம் கிடைச்சோன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வருவோமான்னு கேட்டா வரமாட்டோம். அது 1000 ரூபா போகுமா, 2000 ரூபா போகுமான்னு சொல்லி தான் யோசிக்கிறோம். மார்க்கெட்ல 1000 பாயிண்ட் போச்சுன்னா 1000 பாயிண்ட்டையும் பிடிச்சிட்டு வர்றதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய இது கிடையாது. நமக்கு வந்து அந்த மைண்ட் செட்டப் நமக்கு எப்பவுமே இருக்கும். இதுதான் நான் வந்து லாஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இது போட்டிருந்தேன். 20 ரூபாய்க்கு நான் எடுத்தேங்க. எடுத்தது நான் டார்கெட் வந்து 50 ரூபா தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அது 100 ரூபா வரைக்கும் போயிருந்துச்சு. அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கலாம், கேட்கணும்னு நினைச்சிருக்கலாம், 100 ரூபா போனது ஏன்டா 50 ரூபாய்க்கு? ஏன்னா எனக்கு அவ்வளோதான் டார்கெட், என்னோட டார்கெட் அவ்வளோதான். என்னோட டார்கெட் முடிஞ்சிச்சு, நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். அது லட்ச ரூபாய்க்கு போனாலும் நான் கவலைப்படக்கூடாது. ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறவரை எப்படி இருக்கும்னா, பக்கத்தில் பாம் செட் பண்ணி வச்சுட்டு 12 மணிக்கு வெடிக்கின்றா அப்படின்னா 11:59.59 செகண்ட் வரைக்குமே பதட்டம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கணும். அப்படி உள்ளவங்க தான் ட்ரேட்ல வர முடியும். இன்னொருத்தவங்க சொன்னாங்க சூது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக சூது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுவே கிடையாதுங்க. நம்ம கல்ச்சரே கிடையாது. இன்னைக்கு அந்த சூதுன்னு சொல்லி ஒன்று இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து சூது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்டுங்களா? இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்னாவே கள்ளக்கடத்தல் பண்றவரை கூட அக்செப்ட் பண்ணக்கூடிய சமுதாயமா இருக்கே தவிர, ஷேர் மார்க்கெட்னா ஐயோ பொண்ணு கொடுப்பானா, கொடுக்க மாட்டான், ஐயோ இது இவர் இது எப்போ ஒழுகு எப்போ போகுங்கிற ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனா வாரன் பஃபட் என்ன சொல்றாங்கன்னா, நீ உறங்கும் போது கூட உன்னோட ஏர்னிங்ஸை பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. அதாவது வாரன் பஃபட் வந்து வேர்ல்ட்லேயே வந்து ட்ரேடிங்கில் ரொம்ப சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ உறங்கும் போது கூட உன் முதலீடு உறங்கக்கூடாது, அது கூட வந்து டெவலப் ஆகிற அளவுக்கு நீ வழியை வகுத்துக்குன்னு சொல்லி தான் சொல்றாங்க. அதாவது சூது எப்போ வந்து நம்ம ட்ரேடை வந்து சூது ஆகுது அப்படின்னா, நான் ஒரு பேரிங் தயார் பண்றேன், டாடா கம்பெனி ஒரு பேரிங் தயார் பண்றாங்க. சரிங்களா? 2 பேரும் பேரிங் தான் தயார் பண்றாங்க. எனக்கு என்னோட கம்பெனி கெப்பாசிட்டி வந்து 5 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா, டாடா கம்பெனி 500 ரூபா சம்பாதிப்பாங்க. நான் வந்து 500 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைச்சேன்னா தான் அது சூதாகுமே தவிர, இது வந்து சூது கிடையாது. அதாவது ஒரு சந்தை, வணிக சந்தை தான். பங்கு சந்தைங்கிறது வந்து ஒரு சந்தை. ஒரு பொருளை வாங்கி நியாயமான ஒரு விலைக்கு விற்கிறது. இப்போ நம்ம பிஸ்னஸ்ன்னு இதை வந்து பிஸ்னஸோட கம்பேர் பண்ணிங்க. எப்பவுமே நம்ம வாழ்க்கையோட எல்லா பொருளையும் எல்லா விஷயத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு புரிதல் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம ஐயாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க் புக் பண்ணி ட்ரேட் பண்ணிக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, இன்னைக்கு என்எஸ்சின்னு சொல்லிட்டு இருக்குங்க, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சின்னு இருந்தது, பாம்பே எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, சென்னை எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, அப்புறம் ஒரு ஊரில் இருந்துச்சு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாக்கள் வந்து மிக சிறந்த திறமைசாலியை தான் நான் இன்னைக்கு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி இருக்கும்போது நம்மளால வந்து ஒரு ஷேரை வாங்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறோம். ஆனால் அன்னைக்கு எந்தவித இதுவுமே கிடையாது, தொலைநோக்கு பார்வையுமே இல்லாமல் ஒரு ட்ரங்கை புக் பண்ணி அதில் ஆர்டர் போட்டு அதில் சக்ஸஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு அண்ணன் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, குரூப்லேயே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எங்கள் அப்பா வாங்கின ஷேரை வந்து நான் அழிச்சிடக்கூடாது, மேலே வளர்க்கணும் அப்படின்ட்டு. பெரிய விஷயங்க. அப்படிப்பட்ட ஜீனில் பிறந்தவங்க தான் நம்ம. எதையுமே கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் மைண்டு, கணக்கியல் முறையை வந்து நம்ம உலகத்துக்கு, பேங்கிங் செக்டாரை வந்து நம்ம உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய சமுதாயத்தில் பிறந்தவங்க நம்ம. மற்ற கம்யூனிட்டி பீப்புளும் இருப்பீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, நகரத்தார உயர்ந்து சொல்றேன்ட்டு. ஏன்னா இது வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்க ஜீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுங்கிறது வந்து கண்டிப்பாக பிளட்ல இருந்ததுதான். அப்போ இதை எப்போ கேம்லிங் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்கு வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு ஆகணும்னு நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு +2 வரைக்கும் படித்து அதுக்கப்புறம் MBBS 5 வருஷம் படித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 இயர்ஸ் படிக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட அவர் டாக்டர் ஆகணும்னா கிட்டத்தட்ட 9 வருஷம் செலவு பண்றாரு. அப்போ 9 வருஷம் அவர் சம்பாதிப்பாரான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச் போனா கூட அங்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கிடைக்குமே தவிர சேலரி கொடுப்பாங்களான்னா டவுட் தான். ஒரு இன்ஜினியர் ஆனா கூட அப்படிதான். ஆனா ஷேர் மார்க்கெட்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா எது வானம் தெரியாது, எது பூமின்னு தெரியாது, எது கடல்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. 5 லட்ச ரூபாயை கொண்டு வந்து எடுத்துட்டு வருவோம், போடுவோம். அடுத்த நாள் காலையில 0 ஆயிரும். அதை வெளியில சொல்றதுக்கும் நமக்கு தைரியம் இருக்காது. ஃபேமிலியில சொல்ல முடியாது, வீட்லயும் சொல்ல முடியாது, யார்ட்டையும் சொல்ல முடியாது. இன்னும் வந்து நிறைய பேர் பண்ணக்கூடியது இந்த பணத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை நாலேஜும் இல்லாம இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட இருந்து கடன் வாங்கி போடுவாங்க, வெளியில இருந்து கடன் வாங்கி போடுவாங்க. இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாத ஒரு தவறு. ராகேஷ் ஜின்ஜின்வாலான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இப்போ நோமுவார். ஆனால் அவர் வந்து அவர் இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 5000 வச்சுட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தார். வெறும் 5000 முதலீடை வச்சு தான் வந்தார். இப்போ நானும் சொல்லக்கூடியது வந்து 5000 ரூபா தான் நம்ம முதலீடு. ஃபர்ஸ்ட் நம்மளோட முதலீடு 5000 ரூபா தான். அந்த 5000 வச்சு நம்ம அந்த 5000 6000 பண்ணக்கூடிய சப்போர்ட் நமக்கு இது இருந்தால் தான், கேப்பபிலிட்டி இருந்தால் தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பெரிய அமௌண்ட்டை இதுக்குள்ள கொண்டு வரவே கூடாது. நாளை காலையில குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வச்சிருக்க பணத்தை இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நாளை காலையில வாடகை கொடுக்க கொண்டு வச்சிருக்க பணத்தை கொண்டு வந்து இதுல போடக்கூடாது. நம்ம சேவிங்ஸ்ல இது வந்து செகண்டரி. ஒரு ஆட்சி சொன்னாங்க இது வந்து அடிஷனலா தான் இருக்கணும். அடிஷனல் எப்போ மெயின் பிசினஸ் ஆகும்னா நம்ம வந்து இதுல புரிதல் நமக்கு ஜாஸ்தியாகி நமக்கு ஒரு வருமானம் ஜாஸ்தி ஆகும்போது அப்பாடா அப்படின்னு சொல்லி வரலாம். இது ஒன்று ப்ராப்பரா இதோட எஜுகேஷன் நம்ம கத்துக்கிட்டோம்னா லைஃப் லாங் நமக்கு கண்ணு தெரிஞ்சு நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காத அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து கண்டிப்பா ட்ரேடிங் பண்ணலாம். ட்ரேடிங் வாழ்க்கையில எப்படி சாப்பாடுங்கிறது வந்து நம்ம சாகிற வரைக்கும் இருக்கும்போது அதே மாதிரி ட்ரேடிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த ட்ரேடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1800 முன்னாடில இருந்து இருக்கு. இதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். இப்போ நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. நான் எடுக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேங்களா? ஏன்னா எனக்கு கிளாஸ் எடுத்தலாம் பழக்கம் இல்லை. எனக்கு என்னோட வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து ஒரு பெரிய அறிஞர் வந்து என்ன சொல்றாருன்னா அதையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம எதை பேஸ் பண்ணி போறோம், அதாவது ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்ட்ராட்டஜிக்கு மேலே இருக்கு. அப்போ அந்த 2000 ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர்ஸு, கால் டிப்ஸு இதெல்லாம் இருக்கு. இதில் பேஸ் பண்ணி போகணுமா? ஒவ்வொருத்தவங்களும் கால் டிப்ஸ்ன்னு சொல்லி போவாங்க. டெலகிராம் குரூப்ஸ் இருக்கும். ஏன் அவன் கொடுக்குறானே தெரியாம டெலகிராம் குரூப்ல வந்து நிறைய பேர் இருப்பீங்க. நான்லாம் இருந்திருக்கேங்க. ஏன்னா இது என்னோட தனிப்பட்ட அனுபவத்தை தான் நான் சொல்றேனே தவிர இருந்திருப்பாங்கிறத பொதுப்படையா சொல்றேன், யாரையும் இங்க குறிப்பிட்டு சொல்றேன். டெலகிராம் குரூப்ல அவன் மெசேஜ் கொடுப்பான், இந்த ஸ்டாக்கை இந்த டைமுக்கு எடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அவனோட ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் கொடுப்பான். ஒரு 2 ட்ரேட் சக்ஸஸ் ஆனோன்னா அவன் என்ன பண்ணுவான்னா டெலகிராம் குரூப் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ அந்த குரூப்ல அவன் கொடுக்குறான்னா எக்ஸிட் எங்கே ஆகணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது எக்ஸிட் எங்கே ஆகணும்ன்ட்டு. ஏன்னா அவன் இது கொடுத்துட்டு காசு கொடுத்த கொஞ்ச நேரத்தில் 2 கேண்டில் மேலே ஏறும், 3வது கேண்டில் டமால் கீழே இறங்கினோன்னா அவன் ஆளே காணாமல் போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து மத்தியானத்துக்கு மேலே ஸ்டாக் மொமெண்டம் கொடுக்கும். அப்போ வந்து ஆர்டர் கொடுப்பான். அப்போ நம்ம என்னமே தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா எக்ஸிட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அவன் வந்து கொடுப்பான், காசு கொடுத்துருப்பான். நான் கொடுத்த ஸ்டாக் வந்து பாரு 200 ரூபாய்க்கு கொடுத்தேன், 500 ரூபாய் போயிடுச்சு அப்படின்ட்டு. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 டெலகிராம் குரூப் மேலே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் டெலகிராமே ஓப்பன் பண்ணுறதில்ல பொதுவாக. இப்படி தான் வந்து பிளைண்டாக வந்து என்னன்னு தெரியாமல் ஏதுன்னு தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு நாள் நைட் வந்து கூப்பிட்டு கேட்டார், சிவாஜி படத்தில் பராசக்தி சிவாஜி படத்தில் கேட்குற மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டார். அதாவது யாருக்குமே இல்லாத அக்கறை உனக்கு எதுக்குப்பா, உனக்கு இதில் இன்டென்ஷன் என்ன, உன்னோட நோக்கம் என்ன, எனக்கு புரியல, இதுல என்ன உன்னோட உள்நோக்கம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கூப்பிட்டாரு. நான் சொன்னவட்ட, ஆனால் நான் வந்து லாஸ் ஆகி இது பண்ண அந்த நேரத்தில் எனக்கு கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை. அப்போ என்னோட லாஸை நான் இன்னொருத்த இப்படியெல்லாம் லாஸ் ஆனேன்னு சொல்லும் போது அவங்க அதுலேருந்து சேவ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு. இல்லை நீ அப்போ வந்து ஒரு வேளை ஒரு 2-3 கிளாஸ் போனதுக்கப்புறம் நீ ஏதாவது சார்ஜ் கேட்பியா? இல்லைண்ணா எனக்கு அந்த மாதிரி ஐடியா கிடையாது, எனக்கு வேணுங்கிற பொருளாதாரத்தை இறைவன் கொடுத்துட்டு இருக்காரு,
எனக்கு இல்லைன்னா தான் நான் வந்து இங்கே எதில் கிடைக்கும்னு நான் சொல்லி கிளாஸ் எடுக்கணும், ஏதாவது பண்ணணும்னு. ஃப்ரீயாக கொடுக்குறதுங்கிறது ஒரு தப்பானா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை, எனக்கு உங்களோட கான்செப்ட் எனக்கு புரியல, எதுக்காக இது உள்நோக்கம் இல்லாமல் எதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். எனக்கு அவருக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில. ஆனால் என்னோட நோக்கம் வந்து ஒன்றே ஒன்று தான், பணம் வந்து ஒரு கல்விக்கோ இல்லை ஒருத்தரோட முயற்சிக்கோ தடையாக இருக்கக்கூடாது. நான் பட்ட கஷ்டம் வந்து இன்னொருத்தவங்க படக்கூடாது. ஏன்னா ஒரு கோர்ஸும் நான் வாங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்க பிளாக்ல தருவாங்க, யாரு இதை எப்படி பிரேக் பண்ணி வாங்கலாம். ஏன்னா ஒரு கோர்ஸும் 30,000 கொடுத்தா கூட தருவாங்களான்னு கேட்டால் தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போடுவாங்க. எல்லாத்தையும் கொடுத்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒருத்தரை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அதை நீங்க அதை சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஐசிடின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னா என்னென்னா, மார்க்கெட் எங்கே பை பண்ணலாம், எங்கே எது வரைக்கும் செல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதில் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இது பேசிக்காக எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிடி கான்செப்ட்லேருந்து தான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சொல்லி வந்துச்சுங்க. இந்த தொப்பி போட்டிருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் வந்து இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சவர். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது என்னோட கோர்ஸை, அதாவது இந்த ஐசிடி கோர்ஸ், இவர் பேர் வச்சதுக்கு ஐசிடின்னு சொல்லிட்டு, ஆனால் வெளியில் பப்ளிக் ஆனது வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லிட்டு, இவர் வந்து இந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக கொடுத்துறாரு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். இதில் எவ்வளோ கேதர் பண்ண முடியுமோ அவ்வளோ கேதர் பண்ணிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சொல்லிட்டு அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவர் இதில் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட கோர்ஸை வந்து யாராவது சொல்லித்தராங்கன்னா, காசு வாங்கிட்டு சொல்லித்தராங்கன்னா அவங்கள்ட்ட போய் படிக்காத. ஏன் படிக்காதனா, என் கோர்ஸை வச்சு அவனால் சம்பாதிக்க முடியலன்னா தான் அவன் விற்பான். அவனால் சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து அதில் வச்சு சம்பாதிப்பானே தவிர அதை விற்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறா. அப்படி இவர் சொல்கிறது எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து அவனால் சம்பாதிக்க முடியாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வித்துட்டு இருக்கிறான். இல்லைன்னா வந்து அவன் வந்து இதை வந்து விற்க மாட்டான், அவன் சம்பாரிச்சிட்டு போவான். எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம், 24 மணி நேரம் உன் கையில் இருக்குது, 23 மணி நேரம் உனக்காக யூஸ் பண்ணிக்க, 1 மணி நேரம் பிறருக்காக யூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு நல்ல அடிப்படையில் தான் நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேங்க. இப்போ வந்து நம்ம அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து நான் ஒரு 2 கேண்டிலோட அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபண்டமெண்டல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேண்டில் ஸ்டிக் வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஃபண்டமெண்டல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்குள்ள நம்ம கொண்டு வந்து நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து பெருசாக வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்கை வந்து பெருசாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது. 2 கேண்டில் ஸ்டிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நம்ம ட்ரேடிங் ஃபுல்லாகவே அந்த 2 கேண்டில் ஸ்டிக்லேயே நம்ம கொண்டு போயிடுவோம். அதுக்கு நீங்கள் வந்து பண்ணக்கூடியது ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்டில் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிறது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். காசுனா அந்த சைடே போக மாட்டோம். நம்மளோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா, காசு அப்படின்னா நம்ம போக மாட்டோம். இப்போ வந்து என்ன சைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்கிரீன் வந்து ட்ரேடிங் வின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க.
சாரிங்க, என்னோடது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் திருப்பியும் இது பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக ட்ரேடிங் வியூன்னு சொல்லிட்டு இப்போ இதில் தெரியுது பாருங்கள், ட்ரேடிங் வியூன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுவான்னு கேட்கும். ஓகே கொடுத்து கண்ணி கொடுத்துக்கோங்க. இல்லை நியூ அக்கௌண்ட் ஃபவுண்டர்னு சொல்லி கேட்குது. இப்போ நம்ம வந்து இந்த சார்ட் பேட்டர்ன் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் எப்படி பார்க்க போகிறோன்னா, இந்த 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 3 லைன்ஸில் ப்ராடக்ட் போயிட்டிங்கன்னா சூப்பர் சார்ட்னு இருக்கும். இந்த சூப்பர் சார்ட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான். இதுவும் பெய்டு கேட்பாங்க. நமக்கு பெய்டு வெர்ஷன் தேவையில்லை. இதில் ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தா போதும். இப்போ இங்கே நம்ம வந்து என்ன ஸ்டாக் சப்போஸ் இந்த வாட்ச் லிஸ்ட் இங்கே ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? கேட்குதுங்களா? ஓகே. இப்போ இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல ரைட் சைடு கார்னரில் பாருங்கள், வாட்ச் லிஸ்ட்னு இருக்குது பாருங்கள். வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குது. அங்கே போயிட்டு டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம்னா இங்கே வந்து என்எஸ்சின்னு இருக்குது பாருங்கள். இந்த ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சின்னு இருக்கும் ஸ்டாக்ஸில். டாடா ஸ்டீல் இந்த ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இங்கே வந்துருக்கும். இப்போ இதை போட்டுட்டிங்கன்னா இப்போ டாடா ஸ்டீல் லிமிட்டடோட உங்களுக்கு வந்து சார்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இது எப்படி ட்ராவல் ஆகிருக்கு, இது டே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் இருக்குது. இந்த மேலே இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இது ப்ரீமியம் வெர்ஷனில் தான் மட்டும் ஒர்க் ஆகும். 1 minute, 5 minutes, 10 minutes, 15 minutes, 45 minutes, 1 hour, 1 day, 4 hour, 1 month, 1 week. இது எல்லாமே நம்ம வந்து 1 minuteலேருந்து இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அது வந்து இப்போ நிறைய பேர் கேட்டாங்க தெரியுங்களா, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டாங்க பார்த்தீங்களா, இன்ட்ராடே. இப்போ இதில் வந்து டைம் ஷெட்யூல் இருக்குது. இந்த டைம் ஷெட்யூல் வச்சு நம்ம எல்லாமே ஒன்று தான். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறோம், எப்படி படிக்க போகிறோம் சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ஒரே இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் லாங் டேர்ம் தனியாக போவாங்க, ஷார்ட் டேர்ம் தனியாக போவாங்க, ஆப்ஷன்ஸ் தனியாக போவாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக அங்கே தான் பிரிவாங்க. அது வரைக்கும் நம்ம கோர்ஸ் வந்து ஒட்டுக்காக தான் போகும். லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்காது. ரெண்டுக்குமே டைம் டியூரேஷன் மட்டும்தான் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸு, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அங்கே வந்து கான்செப்ட் சேஞ்ச் ஆகும். அது தனியாக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு நான் தனியாக சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வியூ வச்சு தான் நம்ம சொல்லித்தர போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து நமக்கு முக்கியமான டூலெலாம் இருக்குது. இந்த சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக இருக்குது. இந்த டூலில் போயிட்டு நமக்கு என்னென்ன டூல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த டூலில் கை வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு டூலில் கை வச்சுட்டு இங்கே இந்த ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இது வந்து நமக்கு கோடு போடுறதுக்கு தேவையாக இருக்கும். ஒரு ஸ்டாக்கையும் நம்ம இப்படி தான் அனலைஸ் பண்ண போகிறோம். அனலைஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அது வந்து ஹையில் இருக்கா லோவில் இருக்கா அப்படிங்கிறது. இப்போ இந்த டாடா ஸ்டீலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் வந்து இதான் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவனோட உச்சபட்ச ஹை, சரிங்களா? இப்போ இந்த டாடா ஸ்டீல் வந்து ஆனால் இது வந்து டிப்ஸ் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு மார்க்கெட்டோட ஒரு வியூக்கு தான் சொல்கிறேன். இவனோட ஹைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
இவனோட லோ, இந்த ஹை லோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மார்க்கெட்ல மேல இருக்கு, இது கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. இந்த ஹை லோ மார்க் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது நான் வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல, நாளைக்கு கிளாஸ்ல சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த இந்த ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்றதும், இந்த லைன்ஸ் போடுறதும் இந்த மாதிரி நீங்க கத்துக்குங்க. இதுல வந்து அடுத்து வந்து இந்த லைன்ஸ் போட்டோமா, இதுதான் ஹை. டாடா ஸ்டீல் அது அடுத்து எங்க போகும்னா, டே வச்சு பார்த்தோம்னா நமக்கு அடுத்த லெவல் எங்க போகும்னா இந்த லெவலுக்கு போகும். 183 ரூபா 87 காசுங்கிறது அவனோட லாஸ்ட் ஹை. இந்த ஹையை கட் பண்ணான்னா அடுத்து எங்க போவோங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு தேவையான அடுத்த டூல் பாத்தீங்கன்னா, அந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிற டூல் நமக்கு தேவைப்படும். இந்த இஎல்எல் பிஎஸ்சின்னு இருக்கு பாருங்க, அது நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த ரெக்டாங்கிளை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எல்லாமே நான் மவுஸ் வச்சு தான் பண்றேன். இது வந்து கீபோர்ட்லயும் பண்ணலாம். எனக்கு கீபோர்ட்ல பண்ண வர கொஞ்சம் சிரமம். இப்போ இதுக்கு மேல இவ்வளவு நேரம் நான் பேசினேன். இதுக்கு மேல நீங்க தான் பேசணும். நம்ம ஆல்ரெடி இது ஒரு கொஸ்டினா நம்ம கேட்டிருந்தோம் குரூப்ல. தம்பி, சொல்லுங்கண்ணா. இதுல வந்து ஒரு ஸ்டாக்குக்கு சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி பாக்குறது? ஆனா அதெல்லாம் ஆனா இது ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் மட்டும் புரிஞ்சுக்கோங்கண்ணா. நான் அடுத்த கிளாஸ்ல சரி, கண்டிப்பா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நான் சொல்லித் தரேன். எதுவுமே உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க. சரிங்களா? என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் 4 to நைட் 9, 8:30ன்னு வச்சுக்கோங்கண்ணா. அதுக்கு மேல எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த டைம்ல நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா அவைலபிளா இருப்பேன். ஆனா என்னோட இது வந்து ஸ்டாக்கை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ நான் கண்டிப்பா வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் நீங்க என்னை எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். சப்போஸ் என்னால போன் எடுக்க முடியல, நான் கண்டிப்பா கூப்பிடுறேன். இது நான் சொல்றேன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம எதுவுமே தெரியாம சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ் போயிட்டோம்னா நமக்கு டோட்டலா எதுவுமே தெரியாம போயிடும். ஃபர்ஸ்ட் இந்த 2 கேண்டிலோட விஷயம் நான் சொல்றேன். அதோட புரிதலை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே. எதுவும் தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாமே அண்ணங்களா இருக்கீங்க. நான் வந்து தம்பி தான். என்னடா சின்ன பையன் நம்மள இப்படி பேசிட்டானே யாரும் ஃபீல் பண்ணிடாதீங்க. ஓகே. கொஞ்சம் பொறுத்தருங்க. ஏன்னா நம்மளால ரொம்ப ஸ்பீடாலாம் வேலை பார்க்க தெரியாது. இப்ப இது வந்து மெயினான ஒரு விஷயம்னா, ஆனா பல பேர் நானே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் நான் தப்பு பண்ணனால தான் இந்த விஷயத்த நான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிய வேண்டியது நம்ம இந்த 2 கேண்டில் மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். வேற எதையுமே நம்ம மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதும் சரி, மார்க்கெட்டோட ஹை லோ கண்டுபிடிக்கிறதும் சரி, இங்க ஸ்டாக் ட்ரேட் எடுக்க போறோம், இல்ல இங்க க்ளோஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்க போறோம். எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றது இந்த 2 கேண்டில் மட்டும் தான். நம்ம வந்து மார்னிங் ஸ்டாரோ, ஈவினிங் ஸ்டாரோ, ஷூட்டிங் ஸ்டாரோ, இல்ல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ, இல்ல வேற காஃபி பேட்டர்னோ, எந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் இந்த 2 கேண்டில் வச்சு தான் நம்மளோட அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும். அதனால இந்த 2 கேண்டில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இந்த 2 கேண்டில்ல வந்து 4 விஷயம் கண்டுபிடிக்கலாம். இந்த 4 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இந்த ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இந்த 2 கேண்டிலையும் 4 விஷயம் இருக்கு. யாராவது கரெக்டா சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க. யார் வேணாலும் சொல்லலாங்க. இந்த 4 விஷயம் வந்து இந்த 2 கேண்டில்ல இருக்கு. இந்த 4 விஷயம் தான் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் நம்ம இதுல கத்துக்கக்கூடிய இதை வந்து நமக்கு ஜாஸ்தி பண்ணும். அதனால இந்த 4 விஷயத்த ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். யார் வேணாலும் சொல்லாங்க. தம்பி, இந்த கேண்டில் நீங்க எப்படி செட் பண்ணீங்க? அதுவே புரியல. இல்ல நான் சும்மா வரைஞ்சுதான் இருக்கேன். நான் கேண்டில் வரைஞ்சுதான் இருக்கேன். சும்மா தான் வரைஞ்சிருக்கீங்க. நான் சும்மா வரைஞ்சிருக்கேன். ரெண்டுமே ஒரே கேண்டில் தான். அதாவது இது சிவப்பு கலரா இருக்கு, இது வந்து கிரீன் கலரா இருக்கு. நம்ம மார்க்கெட்ல 2 தான் இருக்கும். நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு இதுதான். கிரீனை பார்த்தா பை பண்ணுவாங்க, ரெட்டை பார்த்தா செல் பண்ணுவாங்க. அது காமன் மிஸ்டேக். நான் மிஸ்டேக் உள்ள வரல. இதுல ஒரு புரிதலுக்காக நான் கேட்கிறேன். இதுல வந்து 4 விஷயம் நம்ம இதுல கண்டுபிடிக்கலாம். இந்த 4 விஷயம் வந்து தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, லிசன் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அதுல தவறுகளை வந்து நான் சொல்றேன். என்ன தவறு இருக்கு, இல்ல கரெக்டா இருந்தாலும் கரெக்ட்னு சொல்றேன்.
யாருமே முயற்சி பண்ணலையா? இல்ல అంటే బయ్యింగ్ సెల్లింగ్ అన్న இல்ல ஆச்சு, இல்ல ஆச்சு. இல்ல நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா பையிங் செல்லிங்காக இல்ல. பையிங் செல்லிங் எல்லாமே நான் இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த இந்த கேண்டில்ல 4 விஷயம் இருக்கு. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் சொல்லிட்டு 4 விஷயம் இருக்கு. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இந்த ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஹலோ ஹலோ 166 166 ஒண்ணு 177 ஒண்ணு நீங்க அப்படி சொல்றீங்களா? 177 ஒண்ணு இல்ல அந்த சேஸ் கோடு அது நேரம் அந்த கிராப்புக்கு சேஸ் கேண்டில் டச் பண்ணல. கேண்டில் வந்து ரெட்டு வந்து கொஞ்சம் லேசா கூட இருக்கு. கேண்டில் கிரீன் மட்டும் தான் கரெக்டா டச் பண்ணிருக்கு. இல்ல சரி விடுங்க. அப்ப 120 விடுங்க. இப்படி ஒரு கண்டுபிடிப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. 120க்கே வச்சிருவோம் விடுங்க. ரெண்டுமே 120ல இருக்கு விடுங்க. அவ்வளவுதானே. இது வேற 120 14 வந்துச்சுங்களே, அந்த 120 வச்சிருவோம். அப்ராக்சிமேட்டா ஒத்துக்குங்க 120ன்னு. எனக்கு கரெக்டா வைக்க முடியல. இருங்க, இல்லைன்னா அதையும் வச்சிருவோம். எப்படி 120? இல்ல நான் இத நீங்க சொன்னீங்களா, நான் வந்து சும்மா வரைஞ்சிருக்கேன். நான் சும்மா வரைஞ்சிருக்கேன். 120ங்கிறது நம்பரா போட்டிருக்கேன். அதாவது இந்த லைன் பாருங்க 120ல டச் பண்ணிருக்கீங்களா? இந்த லைனையும் மாத்திக்கிறேன் 120க்கு. இங்கேயும் வந்து மேலையும் மாத்திக்கிறேன் 160க்கு. இப்போ வந்து நீங்க சொல்லுங்க. நான் இப்ப சொல்லுங்க. இந்த 2 கேண்டிலுக்கு என்ன ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த லெவலுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த விஷயம் தெரியாம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே நம்ம போக முடியாதுண்ணா. நீங்க டேவா இருந்தாலும் சரி, 1 ஹவரா இருந்தாலும் சரி, 1 மினிட்டா இருந்தாலும் சரி, 5 மினிட்டா இருந்தாலும் சரி, இது கண்டிப்பா தெரியும். 5 நிமிஷம் இது வந்து என்ன கேண்டில் வேணாலும் இருக்கலாம். 1 நிமிஷத்துக்கு இப்படி தான் கேண்டில் இருக்கும், 5 நிமிஷத்துக்கு இப்படி தான் கேண்டில் இருக்கும், 1 டேக்கு இப்படி தான் இருக்கும், 4 ஹவருக்கு இப்படி தான் கேண்டில் இருக்கும். நீங்க இதுல இந்த ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்துட்டீங்கன்னாவே இந்த இந்த கேண்டில் 2 கேண்டில் கண்டிப்பா பார்த்து தான் ஆவீங்க. நான் டோஜி இல்ல நிறைய வெரைட்டி சொல்லுவாங்க. கேண்டில்லே ஒரு 150 கேண்டில் சொல்லுவாங்க. அதுல பேட்டர்ன் நிறைய சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் சொல்லல. 2 கேண்டில் நமக்கு தெரிஞ்சா போதும், நம்ம ட்ரேடிங் போகலாம். இந்த 2 கேண்டில் என்ன, எப்படி ஓப்பன், லோ, ஹை. இப்ப ரெண்டு லோ ஹை ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. கீழே டவுன்ல வந்து 120. ஓகே. அப்புறம் மேல வந்து ரெட்டு கிரீன் வந்து லெவல் வந்து கேண்டில் லெவல் வந்து 160. ஓகேண்ணா. அது வந்து இப்ப என்னன்னா இங்க கிராப் பார்க்கும்போது கிரீன் ரெட்ல டச் பண்ணிருக்கு. லெவலா இல்லையே. ஓகே. ரெட்டு தான் ஓகே இருக்கு. ஓகேண்ணா. ரெட்டு லெவலா இருக்கு. ரெட்டு தான் நிறைய டச் ஆகுது. கிரீன் டச் ஆகுது இந்த கிராப்ல. மேல வந்து ஒரு டாட் வந்து டாட்டு மட்டும் நம்பர் இல்லையே. ஓகேண்ணா. டாட் இந்த வரங்க நானே சொல்றேன். 174 டாட். ஓகே, நான் சொல்றேன். நான் சொல்லலாங்களா? நல்லா சொல்லுங்க, யார் வேணாலும் சொல்லலாம். இந்த ரெட் கேண்டில் வந்து ஓப்பன் வந்து 160ல ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் வந்து 120க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா ஆமாம், லோ வந்து இந்த கீழே வர்றது 100 வந்து லோ, ஹை வந்து மேலே இருக்க டச் அது 174. அது வந்து 180ன்னு வச்சுக்கோங்க. ஆமாம். அதே மாதிரி இதில் ரிவர்ஸ் வந்து கிரீன் கேண்டில் ஓப்பன் வந்து 120ல ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோஸ் வந்து 160ல க்ளோஸ் ஆயிருக்கு. லோ வந்து இந்த கோடோட லோ 101 வந்து லோ, ஹை வந்து 174. ஓகேங்க, ஓகேங்க, சூப்பருங்க, குட்ங்க, நல்லா சொன்னீங்க. அண்ணன் சொல்லிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லலாம். அண்ணா கொஞ்சம் நீங்க மைக் மட்டும் மியூட் பண்ணிக்கிறீங்கண்ணா. நான் கண்ணண்ணா. ஓகேங்க.
அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க சார். கரெக்டு தாண்ணா. சார்லாம் இல்லை, சண்முகம் தாண்ணா. அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் விஷயம். அண்ணா சரிண்ணா, நன்றிண்ணா. ஆனால் எல்லாருக்கும் சொல்கிறக்கூடிய விஷயம் இதுதாங்க. இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ட்ரேடிங்கிறது கரெக்டாக நம்மளால் பண்ண முடியும். இது வந்து எல்லா மார்க்கெட்டுக்கும் இது ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸ்னால் கமாடிட்டி கரன்சி வச்சு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து பிட்காயினாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது கேண்டில் ஸ்டிக் பேக்கெட்டுங்கிறது ஒரே இதுதான் விஷயம். இதில் தான் எல்லாரும் தப்பு பண்ணிக்குவாங்க. எந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹை லோ கரெக்டாக மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் க்ளோஸை வந்து நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக ஃபைன் பண்ண தெரியாது. இதில் வந்து மேடம் சொன்ன மாதிரி இதில் க்ரீன் கலர் கேண்டில் வந்து 120 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி 180 ரூபா வரையும் போய் மார்க்கெட் கடைசியாக அங்கே ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் 160 ரூபாயில க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பாடி தான் வந்து ஓப்பனும் க்ளோஸும் இந்த பாடியை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையும் லோவையும் மென்ஷன் பண்ணுறது தான் இந்த விக்கு. அதே மாதிரி ரெட் கலர் கேண்டில் என்ன பண்ணுன்னா ஓப்பன் வந்து 180 ரூபாய்க்கு அது ஓப்பன் ஆகி 120 ரூபாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்குங்க. இதுதான் வந்து நம்ம வந்து இந்த கேண்டிலோட விஷயத்தில் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது. இதுதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுமே தவிர இதில் கன்ஃபியூஷனே வரக்கூடாது. க்ரீன் கலர் கேண்டில் எங்கே க்ளோஸ் வைக்கும், ரெட் கலர் கேண்டில் எங்கே க்ளோஸ் வைக்கும்னு சொல்லிட்டு. இந்த க்ளோஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸுங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ 120ல ஓப்பன் ஆகி 160ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க, அது ஓகே. இந்த ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆனா அதானே இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப என்ன இப்ப இந்த ரெட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா எப்படி க்ளோஸ் ஆகுது? இல்ல அதான் நான் சொல்ல வரேன். நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இந்த கிரீன் வந்து என்ன ஆகுதுன்னா, கிரீனோட ஓப்பன் வந்து 120ல ஓப்பன் ஆகுதுன்னா, கேக்குதுங்களா? 120ல ஓப்பன் ஆகுது. இங்க வந்து க்ளோஸ் ஆகுது வந்து 160ல க்ளோஸ் ஆகுது. இல்ல தட் இஸ் ஓகே, அது எனக்கு புரிஞ்சது. அதே மாதிரி ரெட்டுக்கும் கிரீனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெட் வந்து 160ல ஓப்பன் ஆகுது, 120ல க்ளோஸ் ஆகுது. இது வந்து உங்களுக்கு பிராக்டிகலா நீங்க ஓகேண்ணா ஓகே. ஆனா மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கங்கண்ணா. இப்போ உங்களுக்கு இதுல லைவ்ல காட்டணும்னா இங்க கேண்டில்ல பாருங்க. இப்போ இந்த கிரீன் கலர் கேண்டில் பார்த்துக்கோங்க. இந்த கிரீன் கலர் கேண்டிலுக்கு கீழேயும் மேலேயும் ஓப்பன் பண்ணிக்க. இதில் விக் இல்லாதனால உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்பன் லோ ஹை லோ க்ளோஸ் பார்த்துக்கலாம். இப்போ நான் இந்த 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 இடத்துல கை வைக்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லெட்டர்ஸ் மாறி மாறி வந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல தெரியுதுங்களா? இங்கேனா ஒரு நிமிஷம். இந்த ஏரோ காட்டுது பாருங்க. ஏரோ காட்டுற இடத்துல நம்பர் மாறுதுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் எங்கே இருக்குது பாருங்க. அதில் ஓ போட்டிருக்க இடம் ஓப்பன்னு, ஹெச் போட்டிருக்க இடம் வந்து ஹை, எல் போட்டிருக்கிறது வந்து லோ, சி போட்டிருக்கிறது க்ளோஸுங்க. ஓகே சரிங்களா? ஓப்பன் வந்து கிரீன் கலர் கேண்டிலை பொறுத்தளவு ஓப்பன் வந்து கீழே இருக்கும், க்ளோஸ் வந்து மேலே இருக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோங்க. அப்போ இதோட கீழே இருக்கிறதோடது பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகுது. கரெக்டுங்களா? மார்க்கெட் வந்து கீழேருந்து மேலே போகுது. மார்க்கெட் என்ன பண்ணுதுங்க? கீழேருந்து மேலே போகுது. அப்போ கீழேருந்து மேலே போகுதுன்னா 1ஆம் நம்பர் கீழே இருக்கும், 2ஆம் நம்பர் மேலே இருக்கும், 3ஆம் நம்பர் அதுக்கு மேலே இருக்கும், 4ஆம் நம்பர் அப்படிதான் மேலே போகும். கரெக்டுங்களா? கீழேருந்து மேலே போகிறோன்னா அப்படி தானே? அப்போ 158 கீழே இருக்கு. 158 கீழே இருக்கு. 159 190 அப்படியே போய் அது போய் க்ளோசிங் கேண்டில் சி கேண்டில் என்ன இருக்கு? சியில் வந்து என்ன இருக்கு? 167 ரூபா 85 காசுக்கு அந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே.
ஓகேங்களா? கிரீன் புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னும் தெளிவா சொல்லுவாங்க. இல்ல கிரீன் புரிஞ்சுது. ஓகே. கிரீன் புரிஞ்சுதுங்களா? அப்ப நம்ம ரெட்டுக்கு வருவோமாங்க. ஏன்னா இந்த இடத்துல பக்கத்துல குட்டி ரெட் தான் இருக்கு. அதுல சொன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நம்ம கொஞ்சம் பெரிய ரெட்டுக்கு வருவோம். அதுக்கப்புறம் சின்ன red பார்த்தா புரிஞ்சுக்கும். என்னன்னா புரியல. கம்ப்யூட்டர் காட்டுங்க. கட் பண்ணி காட்டவா? கம்ப்யூட்டர் காட்டுங்க. கம்ப்யூட்டர் தான் காட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்ப சார்ட் காட்டிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு சார்ட் தான் காட்டிட்டு இருக்கேன். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க பாத்துக்கங்க, நம்பர்ஸ் பாத்துக்கங்க. நான் ரெட்ல கை வைக்கிறேன். ரெட்ல கை வைக்கும் போது என்ன ஆகுது? ஓப்பன் வந்து 152.65 நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த பாடியோட ஓப்பன் க்ளோஸ் மட்டும்தான் பாடியில் வரும். ஹைலோ வந்து விக்ல தான் கிடைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ வந்து அந்த கேண்டில் வந்து ஓப்பன் எவ்வளோ ஆயிருக்கு? 152.62 ஆயிருக்கு. இது வந்து என்ன ஆகுன்னா 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரும். ரெட் கலர் கேண்டிலை பொறுத்தளவு. அப்போ 152க்கு நமக்கு க்ளோசிங் சொல்லி பார்த்தீங்கன்னா 140ல் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும்னா இங்கே நான் காட்டுறேன். அந்த கேண்டிலோட லோவும் அதுதான், கேண்டிலோட க்ளோஸும் அதுதான். தள்ளி போயிடுச்சு. ஓகேங்களா? 140.39. புரிஞ்சுதுங்களா? புரியுது புரியுது. அதாவது 140 தான் கணக்கா சார்? ஆமா, அது என்ன க்ளோசிங்கோ அதுதான் கணக்கு. இப்போ டவுன் தான் கணக்கா? க்ளோஸா? டவுன் தான் க்ளோஸா? ஆனா நமக்கு க்ளோசிங் தான் கணக்குனா, ரெட் கலர் கேண்டில் பொறுத்தளவு கீழே வர்றது க்ளோசிங்னா, கிரீன் வந்து மேலே போனா க்ளோசிங்னா. மேலே போனா க்ளோஸ், கீழே போனா கீழே போனா ரெட் கலர் கேண்டில் தான் கீழே போகும்னா, கிரீன் கலர் கேண்டில் கீழே வந்து நம்ம பார்க்க மாட்டோம். கீழே வந்து ஓப்பன் தான் இருக்கும்னா. கிரீனுக்கு கிரீனு இல்ல ரெட்டுக்கும் கிரீனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெட்னா என்ன, கிரீன்னா என்ன? கிரீன்னா அப் ட்ரெண்ட்னா, ரெட்னா டவுன் ட்ரெண்ட்னு வச்சுக்கோங்கண்ணா. அது ட்ரெண்ட் வந்து இல்ல இப்ப நான் எப்படி கேட்டேங்கன்னா, அவங்களா க்ளோஸ் பண்ணுவாங்களா, நம்மளா செட் பண்ணி க்ளோஸ் பண்ணணுமா, இல்ல எப்படி அது? இது நீங்க ட்ரேடிங் போயிட்டு இருந்தீங்கன்னா நான் ட்ரேடிங்கே நான் சொல்லலண்ணா. சரிங்களா? நீங்க க்ளோஸ் பண்றதுக்கே சொல்லல. இந்த கேண்டில பாக்குற விதத்தை தான் சொல்றேன். ஓகே. சரிங்களா? நான் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு நான் ட்ரேடை க்ளோஸ் பண்றதுக்கே நான் சொல்லல. மீனாட்சி அண்ணா உங்க கொஸ்டின் சொல்லுங்கண்ணா. இல்ல என்னோட கொஸ்டின் வந்து இப்ப நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு. அதாவது வந்து ரெட் வந்து டவுன்வர்ட்ஸ் டிசெண்டிங், கிரீன் வந்து அப்வர்ட்ஸ் அசெண்டிங்ல போறது. ஓகே, அதுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் எப்படி பாக்குறது என்னங்கிறது புரிஞ்சிருச்சு. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரீன் அண்ட் ரெட்? ஆனா கிரீன் அண்ட் ரெட்டுக்கு தான் நான் டிஃபரன்ஸ் சொல்லிட்டேன். அதாவது ஓப்பன் வந்து கிரீனை எந்த ஒரு ஷேருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேல டாடா ஸ்டீல் போட்டிருக்கீங்க. இந்த டாடா ஸ்டீல் வந்து எப்படி வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்குங்கிறத வந்து அப்வர்ட் ட்ரெண்டிங்ல காமிக்கிறது கிரீனு, டவுன்வர்ட் ட்ரெண்டிங்ல காமிக்கிறது வந்து ரெட். ஆமா, ஒரு ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. நான் என்ன சொல்லிட்டு எனக்கு அதுல ஒரு டவுட். சொல்லுங்கண்ணா. ரெட் கலர்னா செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க சார், கிரீன் கலர்னா பையர்ஸ் அதிகமா இருக்காங்க. அதனால மேல போடுது. விற்கிறவங்க அதிகமா இருக்கனாலதான் பிரைஸ் குறைஞ்சு ஆனா அப்படி சப்ளை அதிகமா இருக்கு, டிமாண்ட் கம்மியா இருக்கனால பிரைஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ரெட் ஆகி கீழே இதே கிரீனா இருக்கிறதுக்கு பையர்ஸ் மோரா இருக்காங்க, டிமாண்ட் அதிகமா இருக்கு, விற்கிறவங்க கம்மியா இருக்கனால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி கிரீன் ஆகி மேல போயிட்டு இருக்கு. இதான் ஐ அண்டர்ஸ்டுட் சார். ஓகே, கரெக்ட் தானா? ஆனா இன்னொருத்தவங்க யாரோ டவுட் கேட்டாங்கன்னா என்னன்னா டவுட் இல்ல, எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ நம்ம அந்த கிரீன் கேண்டில் எனக்கு இதோட புரிதல் என்னன்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு எடுத்தீங்கன்னா வந்து அன்னைக்கு எது ஹை எது லோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றது தான் நான் அப்படி புரிதலாக வச்சுட்டு இருக்கேன் இந்த கேண்டில் ஸ்டிக்கை. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டாக் ஒரு ஏபிசி ஸ்டாக் ஒன்று இன்னைக்கு நம்ம உள்ள போய் என்ட்ரு ஆகிறோம்னா, இன்னைக்கு அந்த ஸ்டாக்கோட ஹை வேல்யூ பார்த்தீங்கன்னா 160. அந்த ஸ்டாக் லோ இன்னைக்கு வந்து அதிகபட்சம் லோவா 120 போயிருக்கு. ஆனா 120 to 160 ட்ரேட் ஆயிருக்குன்றது தான் நான் வந்து என் புரிதல். அது கரெக்டா இல்ல இது வேற ஏதோ இதுக்கு மீனிங்? இது வந்து நீங்க டே கேண்டில் வச்சு பார்க்கும்போது அதானா? இப்போ இன்ட்ராடே பிளேயருக்குலாம் பாத்தீங்கன்னா டே கேண்டிலுக்குள்ளே 4 ட்ரேடு வரும். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் உள்ள போயிட்டு.
இப்போ டே கேண்டிலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது 4ஆம் தேதி ஏப்ரலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து இன்னைக்கு கேண்டில் ஓப்பன் வந்து 152 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. 52 ரூபா 62 காசுக்கு. ஹை வந்து பார்த்தீங்கன்னா 152 ரூபா 99 காசு போயிருக்கு. லோ 140 ரூபா, க்ளோஸ் வந்து 140 ரூபா 39 காசுங்கிறது அன்னைக்கு இன்ட்ராடேயோட, அதாவது இன்ட்ராடேயோட லெவல்ஸ்னா இது. நம்ம இந்தியன் மார்க்கெட்ல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு ஆப்ஷன் இருக்கே தவிர விற்கிறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. விற்கிறது வந்து இன்ட்ராடேல மட்டும்தான் வர்த்தகம் பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செல்லருக்கு தான் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததே தவிர இன்னைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பையருக்கு இல்லை. ஓகே ஓகே ஓகேங்களா? இது நீங்க சொன்ன விஷயம் கரெக்டு தானே. அது இதுல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தான் உள்ள போய் பாக்குறதுக்கு தான் நம்ம இந்த இந்த ஓப்பன் க்ளோஸ் ஐ லோ பாக்குறோம்னா. ஓகே ஓகேங்களா? இல்ல எனக்கு இப்போ என்னன்னா இப்போ கிராப் போயிட்டு இருக்கு. இப்போ கேண்டில் வந்து எப்படி செக் பண்ணி நான் படத்தை காணும், கம்ப்யூட்டர் காணும், எப்படி கேண்டில் கரெக்டாக டெஸ்ட் வச்சீங்க? இப்போ நீங்களா இப்போ 142 152 செக் பண்ணீங்க? நான் செக் பண்ணி ஓகே. இது நான் சும்மா ஆனா இது நான் சும்மா கோடு போட்டிருக்கேன். நான் சும்மா கோடு போட்டிருக்கேன். அந்த கேண்டில் உங்களுக்கு காட்டுறதுக்காக கோடு போட்டிருக்கேன். இது என்ட்ரி லெவலோ எக்ஸிட் லெவலோ கிடையாது. இல்ல இப்போ என்னன்னா முடிஞ்ச பிறகு க்ளோஸ் முடிஞ்ச பிறகு தான் நம்ம அதை கேண்டில் வச்சு பார்க்கணுமா? ஆமா, அன்னைக்கு கேண்டில் வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ்ங்கிறது அன்னைக்கு முடிஞ்சாதான் தெரியும். நான் அதுக்கு தான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், க்ளோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். எப்பயுமே க்ளோஸ் போட்ட பிறகு கேண்டில் வச்சு பார்க்கணும். இல்லைண்ணா நீங்க பேசுறது கேட்குன்னா நான் கேட்குற கொஸ்டின் வந்து என்னன்னா க்ளோசிங் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஒரு க்ளோசிங் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் கேட்கறேன். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு என்னன்னா ஓப்பன் கொடுத்தாச்சு, க்ளோஸ் முடிஞ்சிச்சு, முடிஞ்ச உடனே தான் பை பண்றாங்க, செல் பண்றாங்களா? அப்போ பண்ணும்போது க்ளோஸ்னு வைக்கும்போது நம்ம அந்த ஸ்டேஸை பார்த்துட்டு தான் பை பண்றது, செல் பண்றது. இப்போ நம்ம கேப்ல வச்சு அந்த கேண்டில் ரெட் கேண்டில் கிரீன் கேண்டில் சேஸ் வச்சு பார்த்துட்டு அந்த கோடு சேஸ் பார்த்துட்டு அதை வச்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பை பண்றாங்களா? அப்படிதான் பண்றாங்களா? நான் பை பண்றதுக்கு நான் சொல்லி தரேன்னா இது பையில கன்ஃபியூஸ் பண்ணி வேணா. ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்படி பாக்குறது, ஒரு மனுஷன் வரானா அவனை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அவனோட பழகினாதான் தெரியும். நான் வர்றது வந்து அவன் என்ன நேரத்துல வராரு, எப்படி வராரு அப்படிங்கறத நான் சொல்லி தரேன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 12 o'clock போட்டிருந்தோம், 12:15 ஆயிடுச்சுங்க. மேக்ஸிமம் லேடிஸ் நிறைய பேர் ஜாயின் ஆயிருக்காங்க. அவங்களுக்குலாம் வீட்டில் ஒர்க் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைங்க. நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு நீங்கள் மீட்டிங் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன் என்ன கேட்க வரேன்னா க்ளோசிங் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு வியாபாரத்துலையா இருக்கட்டும், நான் அது சொன்னேன்னா நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு க்ளோசிங் வந்து முக்கியமாக இருக்குங்க. எக்ஸாம்பிள் சொல்லலாமா? எக்ஸாம்பிள் சொன்னா நீங்க இப்படியே கண்டுபிடிச்சிங்களா, ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? ஏன்னா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம மைண்ட்ல நிக்கவே நிக்காது. லாஸ்டா இந்த ஸ்டாக் வித்த வேலை தான் கரெக்ட்னா, க்ளோசிங் கரெக்ட்னா. இல்ல இந்த க்ளோசிங்கை வச்சு நீங்க ஏதாவது உங்க வியாபாரத்திலயோ இல்ல வேற எதுலயோ அந்த க்ளோசிங்கை வந்து நம்ம மேட்ச் பண்ணி நம்மளால ஏதாவது ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியுமா நான் கேக்குறேன். ஆனா அதாவது அவங்களே வந்து போதும்னு ஸ்டாப் பண்ணிடுறது. ஓகே நிறைய சேல்ஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி. அப்படின்னா நம்ம கிட்ட வேற சேல் பண்ண முடியாது, அதான் க்ளோசிங். ஆனா அதாவது ஒரு வியாபாரம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல ஒரு 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 2 இன்சார்ஜ் இருக்காங்க அப்படின்னாலும் வச்சுக்கங்களேன், இது வந்து சப்ஜெக்டுக்குள்ள ஒரு சப்ஜெக்ட். அதாவது க்ளோசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒன்ஸுங்க. எதுலையா இருக்கட்டும், லைஃப்லையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து க்ளோசிங் அப்படின்னு சொன்னா எல்லாத்துலேயுமே என்னன்னா புரியல, கேட்கல. சொல்லலாமா? நான் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வியாபாரம் பாக்குறோம், அன்னைக்கு வரவு செலவு கணக்கு பார்த்துட்டு லாபம் எழுதுறோம், அந்த மாதிரி தான் க்ளோசிங் கணக்கு. கரெக்ட்ண்ணா, சூப்பர்ண்ணா. இதுதான் நான் நினைச்ச பதில்ண்ணா. அதாவது க்ளோசிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரவு செலவு பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த க்ளோசிங் வந்து க்ளோசிங்ல தான் நாளைக்கு ஓப்பனிங்கே இருக்கும். வாழ்க்கையோட ஓப்பனிங்கே நேத்தோட க்ளோசிங்ல தான் இருக்கு. ஒரு ஏ ஷிஃப்ட்ல வந்து சேஞ்ச் ஆக போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஷிஃப்ட்டுக்கு ஒருத்தர் வர போறாருன்னா அவர்கிட்ட நம்ம முதல்ல என்ன கேட்போம்? நிர்வாகத்தில் இருக்கிற முதல்ல என்ன கேட்போம்?
முதல்ல க்ளோசிங் பேலன்ஸை கொடுறா அப்படின்னு தான் கேட்போம். இருப்பு என்னடா இருக்கு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கிற அதை கொண்டா அப்படின்னு சொல்லுவான். ஓப்பனிங்லாம் நம்ம அடுத்து தான் பார்ப்போம், முதல்ல க்ளோசிங் தான் பார்ப்போம். இந்த க்ளோசிங் எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இனி வரக்கூடிய வகுப்புகள்லாம் உங்களுக்கு க்ளோசிங் வச்சு உங்களுக்கு எல்லாம் புரிதல் தெரியுங்க. அதனால இந்த க்ளோஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, க்ரீன் கேண்டிலோட க்ளோஸும் ரெட் கலர் கேண்டிலோட க்ளோஸும் நம்ம ஒரு கேண்டிலையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா என்னோட லைஃப்பில் எனக்கு சேஞ்ச் கொடுத்தது ஒரு விஷயம் வந்து இந்த க்ளோசிங். எனக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக கொடுத்தது இந்த க்ளோசிங். சரிங்களா? நான் 5000 வச்சு 50,000 சம்பாதிச்சது இந்த க்ளோசிங். அதனால நான் சொல்றது வந்து சாதாரணமாக நீங்கள் நினச்சிக்காதீங்க. இதுதான் லைஃபு. இந்த க்ளோசிங் விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம்னு நினச்சிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுங்க. நான் வந்து ஃபாரெக்ஸ் பண்ணியிருக்கிறேன், பிட்காயின் பண்ணியிருக்கிறேன், எல்லாமே பண்ணியிருக்கிறேங்க. இருக்கிறதுல டஃபஸ்ட் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட். இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா குளோபலில் எந்த மார்க்கெட்லையும் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும், நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இருக்கிறதுல 5.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரே மார்க்கெட் நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான். மற்ற மார்க்கெட் எல்லாமே டைமிங் இருக்கு. நான் இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு ஐயோ 5.5 மணி நேரத்தில் நம்மளால ஒன்றும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல, கேப் அப்பு கேப் டவுனு என்னென்னமோ சொல்றாங்க, என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க, வேண்டாப்பா இதை விட்டு ஓடிடுவோம் அப்படின்லாம் ஓடி ஃபாரெக்ஸ் போயிருக்கேன். ஃபாரெக்ஸ் போனால் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மார்க்கெட் ஓட ஆரம்பிச்சுன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு தான் க்ளோஸ் ஆகும். ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் மார்க்கெட்டில் போகலாம், எப்போ வேணாலும் வெளியில் வரலாம். காலையில் 8 மணிக்கு போகலாம், சாயங்காலம் 8 மணிக்கு வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் இங்கே என்ன ஆகும்னா நம்ம மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகும், 3:15 முடிஞ்சிடும். 3:30 முடியும், 3:15 நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். இன்ட்ராடே பிளேயருக்கு நான் இன்ட்ராடேவும் போயிருக்கிறேன், ஃபாரெக்ஸ் F&Oவும் பண்ணியிருக்கிறேன், லாங் டேர்மும் போட்டு பார்த்துருக்கிறேன். 2800 ஸ்டாக் எனக்கு கரெக்டான நம்பர்ஸ் ஞாபகம் இல்லை. 2800 ஸ்டாக்கில் 200 ஸ்டாக் F&O 200+ F&Oவில் இருக்குது. 2000 ஸ்டாக்கையும் ஸ்கேன் பண்ணி எடுத்து அதை ப்ரிடிக்ட் பண்ணி அதில் பண்ணுறதுக்கும் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு கை கொடுத்து உதவுனது பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும்தான் எனக்கு கை கொடுத்து உதவுச்சு. இந்த க்ளோசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நான் கடைசியாக வந்து நின்ன விஷயம். எத்தனையோ ஸ்ட்ராட்டஜி எனக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த க்ளோசிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் என்னோட வாழ்க்கையை வந்து மாற்றுச்சு. அதனால இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போவும் சொல்கிறேன், பணம் அப்படின்னா அந்த சைட் நான் போகவே மாட்டேன். என்னோட முதலும் பழக்கம் அதான். பணம் கேட்குறாங்கன்னா அந்த பக்கம் நான் போகவே மாட்டேன். வேண்டாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறதான் என்னோட இது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக கற்றுக்கணும். அது வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டடாக வெரி 10 நாள் சாப்பாடு கிடைக்காதவன் 10 நாளில் 10வது நாள் சோறு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வெறி இருந்ததுன்னா எதையும் வாழ்க்கையில் கற்றுக்கலாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது. நீங்கள் ப்ரொஃபஷனல் மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் இருந்திருக்கும். இது வந்து என்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்களையும் நான் எப்படி வந்து இதை வந்து இதுக்குள்ளே வந்தேன், இதில் வந்து எப்படி ட்ராவல் பண்ணேன், இதில் எப்படி அடுத்த லெவலுக்கு போனங்கிறது தான் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். சின்ன முதலீட்டில் பெரிய கெயின் பார்க்கலாங்கிறதும் நடக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அது வந்து ஓவர் நைட்டில் நடக்காது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து பயிற்சி கண்டிப்பாக தேவைப்படும். இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே பயிற்சி வந்து என்னென்னா இந்த ட்ரேடிங் வியூ வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் சைடில் இருக்க டூல்ஸை பூரா நீங்கள் வந்து என்னென்ன டூல் என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு போடுங்க. இதில் எந்த சார்ஜும் உங்கள் நாலேஜ் இல்லாமல் எந்த சார்ஜும் யாரும் எடுக்க முடியாது. இதுக்கு வந்து ப்ரீமியம் இருக்குது. ப்ரீமியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ப்ரீமியம் எடுப்பாங்க. அதனால தைரியமாக இந்த டூலை வந்து அக்சஸ் பண்ணுங்கள். இதை நம்ம புரோக்கரே இந்த சைட் கொடுக்குறாங்கப்பா, நீ ஏன்ப்பா ட்ரேடிங் வியூவில் காட்டுறேன்னு நீங்கள் கேட்கலாம். புரோக்கர் கொடுக்குற சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எதையுமே நம்ம பார்க்க முடியாது. நமக்கு வந்து சிந்திக்கிற நேரத்தில் நமக்கு அது செயல்பாடு இருக்கணும். நம்ம டவுட்டு வரும்போது அது கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் ஆப்பில் போனோம்னா அது என்ன பண்ணுன்னா நமக்கு இந்தியன் மார்க்கெட் ஹவுஸ் மட்டும்தான் காட்டும். நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஃபாரெக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சனி ஞாயிறில் நான் பண்ணணும்னா பிட்காயினில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா பிட்காயினுக்கு வந்து நோ ஹாலிடே, சனிக்கிழமை ஓடும், ஞாயிற்றுக்கிழமை ஓடும். அப்போ வந்து நீங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சொல்லிக் கொடுக்குறத வந்து அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதனால ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது குளோபலாக யூஸ் பண்ணுற ஒரு டூலு.
இந்த வரைபடம் இல்லாம நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நம்ம போக முடியும்னா, அதாவது ஒரு நிதான மார்க்கெட் எங்கே விழுந்திருக்கு, எங்க எந்திரிச்சிருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றது இதுதான். ஏன் அப்படின்னா, நமக்கு மனிதனுக்கு ரொம்ப உடம்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு. அந்த ஹார்ட்டே வந்து நம்ம கிராஃப் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி இந்த கிராஃபை பிடிச்சி வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம நல்ல லைனுக்கு கொண்டு போயிடலாம். இதுல வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த லெஃப்ட் சைடு உள்ள டூலெல்லாம் நீங்க போட்டு பாருங்க. ஒரு கேண்டிலுக்கும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் சொன்னது புரிஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க ப்ராக்டிகலா பண்ணும்போது தான் உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய வரும். நீங்க வந்து ஒரு கேண்டிலும் நீங்க ரெட் கலர் கேண்டில் இவர் என்ன சொன்னாரு, இவர் சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டை பாருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேன்னு இருக்க இடத்துல போயிட்டு நீங்க இது கிளிக் பண்ணுங்க. இது வந்து 5 மினிட்ஸ் அந்த ஒரு நாளில் வந்து இன்ட்ராடே பிளேயர் வந்து 5 மினிட்ஸில் போவாங்க, 1 மினிட்ல போவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இதுக்குள்ளே போனால் தான் தெரியும். இந்த இண்டிகேட்டர்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம இண்டிகேட்டர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இண்டிகேட்டர்ஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ இது எங்கடா இது காணுன்னா இப்படி ரைட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ் சார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். லாஸ்ட் டேட்டுக்கு வந்துடும். இதை நீங்கள் தள்ளி போய் பார்த்துக்கலாம். இவன் வந்து ஃப்ரீ வெர்ஷனுங்கிறனால ஒரு லெவலுக்கு ஒரு டேட் வரைக்கும் தான் பின்னாடி கொடுப்பான். நமக்கு அந்த டேட் எவ்வளோ கொடுக்குறோன்னா அது போதும். நம்ம இதை கட் பண்ணி கூட பார்க்கலாம். இதை வந்து டே கேண்டில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதுக்கு அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. இப்போ இதை கட் பண்ணுறேன்னா இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன்னா இந்த பாருங்க போயிடுச்சு. இந்த முன்னாடி இருக்கலாம் போயிடுச்சு. இப்போ இதை நான் இங்கே போயிட்டு இதில் ஒரே ஒரு கிளிக் பண்ணேன்னா சின்ன ப்ளே ஆகும். இந்த ஒரு கேண்டில் மட்டும் வந்துச்சு. இங்கே போய் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஒரு கேண்டிலாக நான் வந்து ஹை லோ எது க்ளோஸ் எது அப்படின்னு சொல்லிக்கிறத மட்டும் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணுங்க. கிளாஸ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நான் சந்தேகத்தை தெளிவு பண்ணிவிட்டு நான் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுவோங்க. என்ன கூகுள்ல இந்த வெப்சைட் நேம் என்னன்னு நம்ம தேடணும்? நான் கூகுளில் போயிட்டுங்களா, இப்போ நான் வந்து இதில் பின் பண்ணி விடுறேன் வாட்ஸ்அப்பில். ஓகேண்ணே. இதை கொஞ்சம் இந்த கூகுளில் ட்ரேடிங் போனதுல இருந்து அது வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல ரீவிசிட் பண்றீங்களா? அந்த ஓபன் பண்ணதுல இருந்து ட்ரேடிங் வியூ திருப்பி ஒரு தடவை காட்ட சொல்றீங்களாண்ணா? ஆமா 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 2 மினிட்ஸ் அதை வந்து ஃபாஸ்டா ஒரு ரீகால். அந்த ஒரு நிமிஷம் நான் பண்ணி காட்டுறேன். ஒரு நிமிஷம்னா தயவு செஞ்சு இது வந்து பெரிய கிளாஸ் நினைச்சிட்டு நாளைக்கு காலைல யாரும் போய் ட்ரேடுக்குள்ள போயிடாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு கொசுக்கடி மாதிரி தான் நம்ம இது பண்ணிருக்கிறோம். இதை பேஸ் பண்ணி யாருமே வந்து நான் இதுல போட்டுட்டேங்க. வாட்ஸ்அப்ல குரூப்ல வந்து பின் பண்ணிட்டேன். நீங்க அதை பண்ணிக்கங்க. இப்போ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணனால இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்து அக்கௌண்ட்டுக்குள்ள போயிடும். தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இல்ல ஸ்கிரீன் தெரியல எனக்கு. இப்ப தெரியும் பாருங்க. இப்ப நம்ம கூகுள்ல போறதுக்கு இது சேஃப்டி தானே இந்த பர்టిక్యులர் சைட் ட்ரேடிங்? கேட்கல. இல்ல கூகுள் வந்து we are connecting to the trading view. That is safe for us. அதுல வேற ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல? அது வணக்கம். சாரி, நான் வந்து பண்ணிட்டேன். கேக்குதுங்களா?
கண்ணனா கரெக்டுண்ணா. இப்போ இது இந்த விண்டோ வந்துருச்சுண்ணா. இந்த விண்டோ வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து என்னோட லாகின் தெரியுது. எஸ்ங்கிறது என்னோட லாகினாக வச்சுருக்காங்க. இந்த மூணு டாட் இருக்கு பாருங்க, 3 லைன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த 3 லைன்ஸ் கிளிக் பண்ணி ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி சூப்பர் சாட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிரும்ண்ணா. ப்ராடக்ட் சூப்பர் சார்ட் ட்ரேட் வியூ. ஆமா, ட்ரேடிங் வியூ. திருப்பியுமே நான் திருப்பியும் காட்டுறேங்க உங்களுக்கு. நான் கூகுள் போறேன். கூகுள் போயிட்டு நான் டிஆர் தான் போடுறேன். டிஆர் போட்டோன்னே அது டிஃபால்ட்டாக நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணனால வந்திருக்கு. நீங்கள் ட்ரேடிங் அப்படின்னு போட்டிங்கனாவே ட்ரேடிங் காட்டும். இது காட்டணுன்னா இந்த லோகோ மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டீ போட்டு ஒரு கோடு போட்டிருக்கு, இதுதான் அதோட லோகோ. இது போட்டிங்கன்னா இது வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆயிரும். நம்ம இங்கே லாகின் பண்ணனால லாகின் சொல்லி வருது. இல்லைன்னா இங்கே ஒரு ஒரு பொம்மை படம் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஃபால்ட் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து அதை எடுத்துக்கும். சப்போஸ் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் ப்ரைவசியாக வச்சுருந்தீங்கன்னா வேறு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அக்சஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த 3 லைன் இருக்கு பாருங்க, 3 லைன் காட்டுது. இந்த 3 லைனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கு. ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா சூப்பர் சார்ட்னு இருக்கு. இந்த ஸ்க்ரீனரு, கேலண்டரு இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி நான் உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சோன்னா நான் சொல்லித்தரேன். ஸ்க்ரீனர் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஆனால் நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீனர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா 2000 ஸ்டாக்கையும் நம்ம போய் ஒரு ஸ்டாக்கை நம்ம செக் பண்ண முடியாது. அந்த ஸ்க்ரீனர் எப்படி யூஸ் பண்ணணும், அது எதில் எடுக்கணும், எந்த ஸ்க்ரீனர் பெஸ்ட்டாக இருக்குங்கிறத நான் வந்து கிளாஸ் முடிஞ்சோன்னு சொல்லித்தரேன். இப்போ சொன்னோம்னா அது யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடும். அதனால் சூப்பர் சாட் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டைரெக்டாக போய் இங்கே போய் டாடா ஸ்டீலுக்கு பொதுவாக நீங்கள் இங்கே போயிட்டு அதானி அப்படின்னு போட்டிங்கன்னா கம்மியா போடு காயெல்லாம். டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இது ஃபியூச்சர். உங்களுக்கு தெரியும் ஃபியூச்சர்னா என்னன்னா நம்ம என்எஸ்சியோட ஸ்டாக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் இருக்கு, டாடா மோட்டார்ஸ் இருக்கு. இதை போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து என்னன்னா இங்கே வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகாது. முதல்ல இந்த வால்யூம் ஸ்டாக் ஒரு கேண்டிலுக்கு எவ்வளோ வால்யூம்ங்கிறது காட்டுறதுக்கு அந்த வால்யூம் ஸ்டாக் இருக்கு. இது வேண்டாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுரும், ஆல்ட் ஹெச் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா. சரிங்களா? இப்போ இது டே கேண்டில் வச்சு நம்ம பார்க்குற டாடா மோட்டார்ஸ் 90 ரூபாயில இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து மார்க்கெட் திரும்புமா அப்படின்னு கேட்டால் அதை நம்ம உள்ளே போய் டே கேலண்டர்லேருந்து நம்ம கேண்டில் மாற்றி நம்ம உள்ள போய் பார்த்து இல்லை நம்ம சரிங்களா. இப்போ இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல போயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வரைகிறதுக்கு எப்படி வரையுதுன்னு நம்ம கற்றுக் கொடுப்போம். ஹை லோ மார்க் பண்ணுறதுன்னு ஒரு ரூல் இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஹை வரைஞ்சிருக்க பார்த்தீங்களா, இது தப்பான ஹை, இது வராது. டேரக்டாகவே இப்படி போயிடுச்சு மார்க்கெட். இதை நம்ம எப்படி மார்க்கெட் இறங்க போகுது, மார்க்கெட் எங்கே க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இதில் கண்டுபிடிச்சி நம்ம வந்து
எங்க பை பண்ணணும், எங்க க்ளோஸ் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லிடுவோங்க. முன்னாடியே சொல்லிடலாம். லைவ்லயும் நம்மளால சொல்ல முடியும். நம்மளால காட்ட முடியும். இங்கீங்களா கீழயா? கீழ 1D 5D 1M இதுவாச்சு. ஆமா 3M ஆமா. இது வந்து அப்படின்னு 1 இருக்கு. டே, 5 டே, 1 மந்த், 3 மந்த், 6 மந்த், இயர், YDD இயர், 1 இயர், 5 இயர், ஆல் அப்படின்னு சொல்லி வருது. இதுல நீங்க எதுவுமே பிரஸ் பண்ணி மாத்தாதீங்க. நீங்க மாத்தணும்னா இங்க இருக்கு பாருங்க. இந்த பிளஸ் சிம்பலுக்கு பக்கத்துல டே இருக்கு பாருங்க. 15 மினிட் யூஸ் பண்ணுவோம். 1 டே யூஸ் பண்ணுவோம். அது வந்து லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், ஸ்கால்பர், இன்ட்ராடே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி எப்படி செலக்ட் பண்ணிக்கிறது டே இங்க கேண்டில் மாத்திக்கங்க. இங்க அப்படிங்கிறது? மாத்திக்கிட்டு இப்ப நீங்க மேக்ஸ் ஆக போறீங்கன்னா, இப்ப நீங்க லாங் டேர்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இப்ப இத ஃபுல்லா ஓகே ஓகே. டெலீட் பண்ணா இங்க டெலீட் ஆப்ஷன் இருக்கு. இந்த டெலீட் போயிட்டு சரிங்களா? இது நீங்க லாங் டேர்ம் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு லாங் டேர்ம் தான் நெறைய பேர் போட்டிருக்கீங்க. இதுல டே கேண்டில்ல போய் பார்த்தீங்கன்னா, ஒரு வியூ தெரியும். ம். இப்ப எனக்கு 2 நாளைக்கு ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே இதுல வந்து 2 இருக்கு. ஃபியூச்சர் இருக்கு, ஸ்டாக் இருக்கு, பிஎஸ்சியோடது இருக்கு, இது இருக்கு. நான் ஒரு 5 நிமிஷம் அந்த மீட்டிங் முடிய போகுதுன்னா கூப்பிடுங்க. வணக்கண்ணா. ஆனா அந்த ஒரு 5 நிமிஷம் அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னு கூப்பிடுங்க. 5 நிமிஷம். இப்ப இந்த ஆக்சுவலா இது ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல ஜாஸ்தி இருந்துச்சு. ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 220 இல்ல இது வந்து வேல்யூ ஜாஸ்தி இருந்தது. நான் இந்தியன் ரயில்வே வந்து ஜாஸ்தி இருந்தது. பிரிக்கிறீங்களா? 2 இருக்கு. இப்ப 123 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது இன்னும் கீழே போகுமா இல்ல இந்த 200 டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். இதோட லோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது எங்க புறப்பட்டிருக்குன்னா 17 ரூபாய் 93 காசுல புறப்பட்டிருக்குங்க. இது எங்க ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, இவ்வளவு தூரம் வந்துட்டு மார்க்கெட் திருப்பி மேல போகும்னு எனக்கு தோணுது. இது ஏன் இப்படி மார்க் பண்ணங்கிறதையும் நான் சொல்றேன். சரிங்களா? நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணிடலாம். செக் பண்ணியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அது பார்க்கலாங்க. வேற ஏதாவது டவுட்டுங்க? வேற ஏதாவது கேட்கணுங்களா? வேற யார் டவுட் கேட்கனாலும் கேட்கலாங்க. நீங்க எப்ப டவுட் கேட்டாலும் நான் சொல்றதுக்கு தயாரா இருப்பேன். இல்ல இப்ப இந்த இந்தியன் ரயில்வேக்கு இந்த 2 ஆமாண்ணா. கேண்டில் சொன்னீங்கல்ல, ரெட் அண்ட் கிரீன், அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் இந்த ஒரு கேஸ்ல. கேஸ்லாம் இல்லைண்ணா. நம்ம எப்பவுமே பாசிட்டிவா பேசுவோம்னா. இல்ல இந்த ஒரு கம்பெனியோட அதாவது இப்ப இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து இங்க என்ன பண்றேன்னா ஆல் டச் பிரஸ் பண்றேன்னா, இன்னொன்னு பண்ணலாம். மேக்னெட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா அந்த க்ளோசிங்ல போய் உட்காந்துக்கும். இந்த மேக்னெட் சொல்லிட்டு இந்த கேண்டில்ல போயிட்டு ஆல் டச் கொடுத்தீங்கன்னா கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன்ல போய் உட்காந்துக்கும். இப்ப இதுல வந்து நீங்க கேட்கக்கூடிய கேள்வி சொல்லி நீங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் தப்பு இல்லை. நீங்க உங்களுக்கு சந்தேகம் தீர வரைக்கும் கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நான் சொல்றேன். இப்போ வந்து ஓப்பன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேண்டிலோட பாடி வந்து தான் ஓப்பனும் க்ளோஸும் எவ்வளவு தூரம் வேணாலும் போயிட்டு வந்திருக்கோம். அதை நம்ம கணக்கே எடுத்துக்க மாட்டோம். ஆனா இருந்தாலும் அந்த கணக்கு எடுத்துக்குவோம். அது எவ்வளவு தூரம் ஹை, எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு, எவ்வளவு தூரம் ஒரு பால் தூக்கி போடுறோம், எவ்வளவு தூரம் மேல போயிட்டு வந்திருக்கு. அது வந்து 185 ரூபா 92 காசு. அந்த 182 ரூபா 95 காசுக்கு ஓப்பன் ஆகி ஹைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஹைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 197 வரைக்கும் போயிருக்கு. க்ளோஸ் ஆயிருக்கிறது 195. அதே கேண்டில் லோவா ஆனதும் அது கேன்சல் ஆகுது. இப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வரவு செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். லாபத்திலையும் முடியலாம், நஷ்டத்திலையும் முடியல. ஒரு வியாபாரங்கிறது நம்ம வியாபாரம் பண்ற எல்லா நாளும் லாபத்துல நடக்குமா? கரெக்டுங்களாண்ணா? வியாபாரத்துல இல்லாம இருக்குங்களா? அதனால ட்ரேடுங்கிறது அந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க டெய்லி ட்ரேடா இருந்தாலும் சரி, 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா 2 ட்ரேட் வந்து ஃபெயில் தான் ஆகும். அப்ப அந்த 2 ட்ரேட் ஃபெயில் ஆகுறதுல அதாவது 185 92ல ஓபன் ஆனாலும் 184 64ல யாரோ வித்துருக்காங்க. அதுக்குள்ள நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. வாங்கி விற்கிறது நிறைய நடந்திருக்குன்னா க்ளோசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. சரிங்களாண்ணா? க்ளோசிங் வந்து 185ல இருந்து 10 ரூபா கூட வந்து 195 ரூபா 27 காசுல அது முடிஞ்சிருக்குண்ணா. இது வந்து கிரீன் கலர் கேண்டில். சரிங்களாண்ணா? அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் பை தான் நடந்திருக்கு. பை நடந்தது. அன்னைக்கு தேவைகள் மார்க்கெட்ல தேவைகள் வந்து நிறைய இருந்தனால அன்னைக்கு வர்த்தகம் வந்து லாபத்துல வந்து முடிஞ்சிருக்குண்ணா. ஓகேங்களாண்ணா? இங்க ஃபுல்லா வாங்கிட்டாங்க. இங்க ஃபுல்லா வாங்கிட்டாங்க. கேண்டில் ஹலோ அண்ணா கேக்குது. நான் சொல்லுங்க. நான் கேக்குது. அதாவது கேண்டில் வந்து நம்ம இருக்கிற கேண்டில் வச்சு அப்படி மெஷர் பண்ணி பார்க்கணுமா, இல்லை நம்மளா கேண்டில் கொண்டு போய் செக் பண்ணி வச்சு அதில் போய் பார்க்கணுமா? ஆனா நம்ம பை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல என்ன கேண்டில் எடுக்கணுமோ நான் சொல்றேன். அந்த டைம்ல சொல்றேன். அதாவது வந்து இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அமௌண்ட், ஓப்பன் அமௌண்ட், க்ளோஸ் அமௌண்ட், அதுக்கு நேராக சேல்ஸ் வச்சு பார்க்கும்போது எந்த கேண்டில் தெரியுதோ அந்த கேண்டில் தான் பார்க்கணும். இல்லண்ணா நான் இது வந்து மீனாட்சி சுந்தரண்ணா வந்து டவுட் கேட்டனால நான் ஒரு கேண்டில காட்டுறேன்னா, நம்ம வந்து இப்ப வந்து நீங்க நாளைக்கு காலைல ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா நம்ம நேத்து க்ளோசிங் வச்சு தான் நம்ம பார்ப்போம்னா. ஓகே வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங் கேண்டில் லாஸ்ட் கேண்டில் வச்சு தான் நம்ம பார்ப்போம்னா. இப்ப காலையில வச்சீங்கன்னா ஆமா இவன் மதுரை அண்ணா. ஓகே, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைண்ணா. இது நாளைக்கு ஈவினிங் சரிங்களா? லாபம் வந்தோன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கண்ணா? விப்பீங்களா? வச்சுக்க மாட்டீங்களா? ஒரு சிலர் வச்சுக்குவாங்க, பரவாயில்லப்பா இன்னும் மேல போகும்னு வச்சுக்குவாங்க. ஆனா விற்கும் போது பாருங்க, இந்த ரெட் கலர் கேண்டில் வித்திருக்காங்கண்ணா எல்லாரும். நான் ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன்னா. ஓப்பன் வந்து 190 விட இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா போயிருக்கு. ஆமா, கூடுதலா இருக்கு. ஆனா மார்க்கெட் வித்திருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க பாருங்கண்ணா, விக் வரைக்கும் போயிருக்கா. விக் போயிருக்கா. ஒரு என்ன பண்றாங்க, 195 ரூபா 46 காசுக்கு போய் க்ளோசிங் பண்ணி முடிச்சு விட்டுருக்காங்க மார்க்கெட்.
போயிட்டாங்க. ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா வாங்கினா வாங்கினா தான் எல்லாம் வாங்கிட்டே இன்னொரு போது கேண்டில் வந்து உருவாகும். ஆமா, ரெட் கலர் கேண்டில் வந்து மேல இருந்து டிக்ரீஸ் ஆகி கீழே வரைக்கும் வரணும். எனக்கு என்ன ஒரே கொஸ்டின்னா, கேண்டில் வந்து நம்ம உருவாக்க தேவையில்லை, அதுவா ஆனா இப்ப கேண்டில் நீங்க எப்படி வருதுன்னு நீங்க கேக்குறீங்களா? டவுட் அதானா? நான் கேண்டில் வந்து அதுவே வந்து உருவாயிடும். பேசிஸ் டிரான்சாக்ஷன். ஆமா, இந்த பாருங்க, நான் இப்போ வந்து இப்போ டே கேண்டில் வச்சிருக்கேன். இப்போ வைக்கிறேன், முடிக்க முடியாது. இப்போ வந்து கேண்டில் போட்டிருக்கேன். இப்போ இந்த 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் லீவு, பிட்காயின் மட்டும் ஓடிட்டு இருக்கு. இது நானோ பிட்காயின் சொல்லிட்டு இது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் போலாட்டு இருக்கு. அக்டோபர் 25 வருது. இப்போ வந்து இங்க பாருங்க, வேல்யூ போயிட்டு இருக்கா, ஓடிட்டு இருக்கா. இந்த கேண்டில் முடியறதுக்கு 44 நிமிஷம் 38 சாரி ஆமா 30 ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 1560 ரூபாய் ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இந்த கேண்டில் முடிஞ்சாதான் தெரியும் இது கிரீனா முடியுதா இல்ல ரெட்டா முடியுதான்ட்டு. இங்க வந்து டிமாண்ட் ஜாஸ்தி இருந்ததுன்னா பை பண்ணுவாங்க, சப்ளை ஜாஸ்தி இருந்ததுன்னா செல் பண்ணிட்டு போவாங்க. ஆனா நம்ம ரெட் கிரீன் சொல்றோம், சப்ளை டிமாண்ட் சொல்லுவாங்க, பையர் செல்லர் சொல்லுவாங்க, பை செல் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தானே. ஓகே, கிரீன் ஷோஸ் பையர்ஸ், இது ரெட் ஷோஸ் செல்லர்ஸ். கரெக்ட்ண்ணா. ஒரு லெவல்ல வாங்கிட்டே போக மாட்டாங்கண்ணா. மார்க்கெட் வந்து ஒரு 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 பிரைஸ் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கலாம்ண்ணா. ஒரு பிரைஸ் வந்து 100 ரூபா வைங்களேன். இந்த 10 ரூபாயில இருந்து பிரைஸ் 100 ரூபா போகணும்னா இப்படி தேங்க்யூ சார். ரொம்ப ரைட், ரொம்ப தேங்க்யூ தேங்க்ஸ். சார். ரொம்ப தேங்க்ஸ். நன்றிகள் பல. நன்றிகள்.